வணக்கம், என் பேர் எஸ்ஏ நாகார்ஜுன். எடிட்டர் கடைசியாக தான் கூப்பிடுவாங்க எல்லா படத்துலையும். ஓகே, இந்த மேடையில் ரொம்ப நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா, அப்புறம் என் குரு எடிட்டர் விஜய் சார், அப்புறம் ப்ரொடியூசர் புகழ் சார், என் ஃப்ரெண்ட் டைரக்டர் அசோக் குமார். மெயினாக இந்த ஃபிலிம் வந்து எனக்கு அசோக் வந்து எனக்கு நரேட் பண்ணி 6 months முன்னாடி இந்த ஸ்டோரி நரேட் பண்ணார். ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி அப்புறம் நாங்கள் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயினாக இந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அசோக். பட் வி ஹேவ் டன் மெனி கரெக்ஷன்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் நிறைய பண்ணோம் ஒரு பெட்டர்மெண்ட் ஸ்டேஜஸ்க்காக. பட் இதோட ஆடான்ஸாக வந்து அஸ்வினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அஸ்வின் மெயினாக மியூசிக்கோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக திருப்பி நாங்கள் இன்னொரு ஒர்க் அவுட் பண்ண விதங்கள் வேறு மாதிரி பண்ணோம். ஸோ வி ஆர் டிட் மெனி டிஃப்ரெண்ட் சிஜி ஷார்ட்ஸ் மாதிரி, எது சிஜி எது ரியல் ஷார்ட் தெரியாத மாதிரி ஒரு 2-3 ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இங்கே. மெயினாக வந்து வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப தேங்க்ஸ் மெயினாக என்னோட எடிட்டிங்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எடிட் பிரதர்ஸ்ன்னு சொல்ல ஆக்சுவலி தனஞ்சலியனும் ஹரிஹரனும் அவங்களும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாங்க இந்த எடிட் டீமுக்கு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எல்லாம் சார். டார்ச்சர்லாம் சொல்கிறது இல்லை, ஒரு ராத்திரி பகலாக எடிட் போயிட்டு இருந்துச்சு, வேறு ஒரு படமும் போயிட்டு இருந்துச்சு சைமல்டேனியஸாக. அது ஒன்று தான் பெரிய டார்ச்சர். பட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ரொம்ப டியூரேஷன் வந்து தெரியாத அளவுக்கு நாங்கள் ஒரு எடிட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில். த மெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் அசோக் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட் அண்ட் மெயினாக சுதர்ஷன் கோவிந்த் மை ஃப்ரெண்ட் அண்ட் அர்ச்சனா ரவி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பிரத்து நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. மெயினாக மம்மி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ கண்டென்ட் நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் வாட்ச் இன் தேட்டர்ஸ். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கோரியோகிராஃபர் விஜயராணி மாஸ்டர் அவர்களே பேச அழைக்கிறேன். அதாவது உங்களை பார்த்தோன்னே ஒரு ஸ்வாக், ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த படத்தில் 4 வித்தியாசமான சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எனர்ஜி வந்து பார்க்குறப்பே தெரிஞ்சது மேம் டான்ஸ்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்துடைய அனுபவத்தை பற்றி பேசிக்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ஸ்ரீதர்ன்னு சொல்லிட்டு சாரோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, அவர் படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணுறதுக்காக சாங்ஸ் பற்றி பேசும்போது என்னை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது எப்படி ஒர்க் பண்ணுவாங்க எதுவுமே கேட்காம நம்ம சார் வந்து புகழ் சார் வந்து இமீடியட்டாக என்னை கூப்பிட்டு இமீடியட்டாக இந்த படம் பண்ணணும், நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 5 சாங் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த 5 சாங்கில் 3 சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம், மற்றதெல்லாம் மவுண்டேஜாக எடுத்துட்டாங்க. அந்த 3 சாங் நாங்கள் பண்ணுறதுக்குள்ளே அசோக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கேமராமேன் சார் 3 பேரும். ஏன்னா லொக்கேஷன் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அண்ட் சாங் 2 நாள் தான் பண்ணணும், நல்லாவும் வரணும் விஷுவலு. அதே சமயத்தில் செட்டு பெருசாக போட முடியாது. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப உழைச்சி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்பும் இதில் வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அசோக்குக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு எப்படியாவது இதை வந்து கொண்டு வந்துடணும்னு அவர் ரொம்ப போராடினார். அந்த போராட்டத்துக்கு முடிவு March 27 வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப புகழ் அப்படின்னு பேர் புகழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். செட்டுக்கு வந்தால் கூட பேசவே மாட்டார் யார்கிட்டையும். ரொம்ப குவைட்டாக இருப்பார். என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குது அப்படியே தூரமாக எங்கேயோ யாரோ உட்காந்து பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்ப்பார். நீடன் மேம் 2 பேருமே வந்து சைலண்ட்டாக என்ன எங்கேயோ யாரோ ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சாங்ஸ் செட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. மற்றபடி டெக்னிக்கலாக என்னென்ன தேவையோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, எல்லா காஸ்டியூம்ஸு எல்லாமே எங்களுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை தரும். இதில் வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமான விஷயம் ஆப். நம்ம எல்லாருமே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன்ஸ்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். அசோக் நிறைய இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பிரத்யூ அண்ட் ஹீரோயின் சுதர்ஷன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் படத்தை பார்த்தவும் தெரியாது. ஏன்னா ஃபிலிமில் மேக்கிங் இருக்கா, கண்டிப்பாக மேக்கிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ உழைச்சிருக்காங்க. சுதர்ஷன்லாம் ரத்தம்லாம் வந்துருச்சு முட்டியில் ஆடும்போது. ஏன்னா போட்டு பெண்ட் எடுத்துட்டோம். கண்டிப்பாக இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு ஐ திங்க் தெலுங்கு படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான மியூசிக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இவரோட நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் பண்ணேன், இப்போ வந்து இந்த மூவி சாங் பண்ணுறேன். இதில் வந்து எல்லா பாட்டுமே ஒரு வேரியேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்கும்.
நிஜமாவே நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொடியூசர் சார் அண்ட் அசோக் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். Like first of all, it's a 2-year journey mainly with the producer. ஏன்னா அவர் தான் எனக்கு தருணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண எனக்கு ஒரு he gave me a chance, ஒரு சான்ஸ் கொடுத்தாரு பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து அசோக் அண்ட் மீ அண்ட் நாகார்ஜுனா நாங்கள் 3 பேரும் ஒரு 6 to 7 years ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து we have been working as a team, ஸ்மால் டீம் வித் a big dream. நாங்கள் இந்த படம் ஃபர்ஸ்ட் அசோக் நான் நினச்சேன் சரி படம்லாம் போகும்போது அசோக் வில் கோ டு சம் அதர் மியூசிக் கம்போசர் அந்த மாதிரி நினச்சேன். ஆனாலும் ஐ எம் ஹாப்பி தட் அவர் வந்து என்ன தான் மைண்டில் வச்சு வந்து பிச் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் இந்த என்னென்ன நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேனோ லைக் ஐவ் ட்ரை டு அச்சீவ் தட். அவர் லைக் இந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஐவ் ட்ரை டு அச்சீவ் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட்டரும் நானும் வந்து லைக் டைரக்ஷன் டீம் மாதிரியே தான் இருப்போம் உள்ள. என்ன பண்ணலாம், எந்த கட்டை தூக்கலாம், எந்த பிஜிஎம் தூக்கலாம் அவரும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் சுதர்ஷனும் நானும் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிகிட்டு இருந்தோம் ஒரு டைமில். இப்போ கொஞ்சம் தெலுங்குல பெரிய ஹீரோ ஆகிட்டார். ஸோ பேச முடியல, கால் ஷீட் கிடைக்கல. ஸோ நாங்கள் டெய்லி பேசிட்டு போயும் அவரும் இன்புட்ஸ் தருவார். ப்ரோ இங்கே மியூசிக் இப்படி இருக்கலாமா, இந்த சாங்கில் இந்த சிங்கர் போகலாமா, இந்த சிங்கர் என் ஃப்ரெண்டு ப்ரோ இப்படி ட்ரை பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஸோ இன்புட்ஸ் கிடைக்கும் நிறைய. அண்ட் ஈவன் அர்ச்சனா, ஸ்னேஹா, பிரத்து எல்லாருமே தேவ் டன் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூடிங் வைஜி மகேந்திரன் சார் அண்ட் எல்லாருமே. அண்ட் இந்த கோரியோகிராஃபியும் நல்லா வந்திருக்கு சாங்ஸோட எல்லாம். பிகாஸ் என்னதான் சாங்ஸ் வாட் எவர் இட் இஸ், கோரியோகிராஃபி இஸ் த சோல். வீடியோ டீம் ராஜா பட்ரச்சார்ஜி சார் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காரு. லைக் ஈவன் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ yeah, and yeah, Pugal and Eden, both of them, thank you so much. And March 27th movie is releasing in theaters. And it's a ஒரு நியூவான கான்செப்ட், ஒரு நியூவான ஒரு கலர் கொடுக்கணும், டெக்னிக்கல் வைஸ் மியூசிக் விஷுவல் வைஸ் கொடுக்கணும்னு நாங்கள் லைக் we have been trying it and நாங்கள் நம்புகிறோம் it is new ஒன்று. ஸோ I want you all to come to theaters. படத்தை பார்த்து உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டீமுக்கும் ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தபடியாக நம்ம கூப்பிட போகிற ஒரு பர்சன் வந்து அவங்க இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வா வாத்தியாரை படத்துலேயும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங்கில் இன்னும் பயங்கரமான லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. மீசையம் இருக்கட்டும், அப்புறம் கட்டா குஸ்திட்டோ, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லிஸ்ட் இருக்குது மேம்க்கு. டாக்டர் வித்யா மேம், நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்துச்சு. புகழ் வந்து என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தாரு. அண்ட் அவங்க ஒன்றும் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்த உடனே தே செட் நீங்கள் தான் அம்மாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடிஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் ஒரு 1 week 10 days தான் ஷூட் பண்ணேன் பொள்ளாச்சியில். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் இமோஷ்னல் ட்ராமா அண்ட் இந்த பசங்களோட போர்ஷன் எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஸோ தேர் ஸோ மச் அபவுட் த டேட்டிங் ஆப் அண்ட் இதெல்லாம் அவங்க நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி இது மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் wonderful experience it was. And working with YG Mahendran sir as my father, Niralgal Ravi sir as my husband, இதெல்லாம் they both are legends. அதனால இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். And it was wonderful meeting you all this afternoon. I wish this film great success in the theatres. எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். I think the younger generationக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் older peopleக்கும் ஏற்ற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. And of course director Ashok, my son Sudarshan, everyone, all the very best to all the artists. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அடுத்தபடியாக நம்ம கூப்பிட போகிற ஒரு பர்சன் வந்து ஆன் கேம் அண்ட் ஆஃப் கேம் ரொம்ப பப்ளியான ஒரு பர்சனாக என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஸ்னேகா, நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஸ்னேயா சக்தி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீ ஃபார் எவர் எனக்கு அசோக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் வாஸ் ப்ளஷர் பிளேயிங் திஸ் ரோல். ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஷூட் டேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ லேர்ன்ட் அ லாட். இங்கே லைக் அசோக்,
he taught me a lot on set, or set எப்படி இருக்கும், like lot of acting and all that. So thank you so much, and thank you so much Pugal sir and Needan ma'am for this opportunity and for trusting me with this. I owe you big time actually for this. Thank you ma'am. So they trusted me so much, and like the cast, Sudarshan, Archana, Prathu, everyone, thank you so much. Archana வந்து எனக்கு ஒரு, she's like a sister now to me. So அந்த அளவுக்கு close we have become. And thank you everyone who have been a part of this, and thanks for giving me this opportunity. Last but not the least, I would like to thank my parents and my friends and everyone who has supported me. Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகா. அடுத்தபடியா பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை மேடை கலைக்கிறேன். சார் நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீ ஃபார் எவர் அந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டைரக்டர் சார் வந்து முதல்ல பேசும்போது ஓகே இது வந்து ஒரு ஜென்சிக்கான படம், ஒரு யூத்ஃபுல்லான படம்னு தெரிஞ்சது. ஸோ மியூசிக் டியூன்ஸாக எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஸோ மியூசிக் டைரக்டர் சார் டியூன் அனுப்பும்போது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே இந்த படம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கொடுக்கும், பாடல்களாக வந்து ஒரு நல்ல ரீச் கொடுக்கும்னு. ஸோ எனக்கு அப்போவும் எனக்கு வந்து படம் பாட்டெல்லாம் எழுதி முடித்து எல்லாம் பண்ணி ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு விஷுவலாக இது எப்படி பண்ணுவாங்க, நான் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்களே டைரக்டர் எப்படி பண்ணுவார்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டு ஃபஸ்ட் சிங்கிள் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இது வந்து அவருக்கு ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக விஷுவல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு க்ரூவில் வந்து ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதல்ல ஒரு 4-5 பாட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது ஒரு 3 பாட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 பாட்டுமே 3 வெரைட்டியாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் என்னை இந்த படத்தில் கொண்டு வந்ததற்கு நன்றி. ஸோ ப்ரொடியூசர் அவர்களுக்கும், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் அந்த பாட்டை பாடினாங்க சிங்கர். ஃபஸ்ட்டு முதல்ல இப்போ ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு சிங்கர், அவர் பேர் என்ன சொல்லி நிஷாந்த் விஜய். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சித்ஸ்ரீராம் மாதிரி கண்டிப்பாக அவர் வரணும், என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தது, ஃபீல் செமையாக இருந்தது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தன்தீன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றி. அவரோட படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சாரோட படத்துலேயும் வந்து ஹரிபாஸ்கர் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுவும் மேடையில் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம். மற்றும் இந்த படத்தில் சீனியர் டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய தன்னுடைய அனுபவத்தையே வந்து எங்களோட வயசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒய்ஜி மகேந்திரன் சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் மேடையில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸ்பெஷல் பேமெண்ட். ஸோ ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சார், மேம் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஹாய். அண்ட் நீ ஃபார் எவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் எங்களுக்கு இந்த டீம் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து இந்த படத்தில் வந்து என் பேர் பிரத்து. ஸோ இந்த படத்தில் வந்து ராக்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு வந்து அசோக்குக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் புகழ் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர பேஷன் தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட அந்த ஒரு எனர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ரொம்ப பார்த்து அவர் ஓகே இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அண்ட் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அசோக் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இதில் ஓடிட்டுருக்காரு இந்த படத்துக்காக. ஷூட்டிங்கை விட வந்து போஸ்ட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார், நான் பார்த்துருக்கேன். முந்தானத்து டீ கடையில் பார்க்குற வரைக்கும் அந்த ரேண்டிங் இருந்துச்சு, பாவம். அண்ட் அதுக்காக கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். அண்ட் இந்த படத்தில் வந்து சுதர்ஷன் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே அவனுக்கு கிடைக்கணும். அர்ச்சனா வந்து ரொம்ப நாள் கழித்து தமிழில் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அண்ட் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே வரணும். இதில் வந்து என் கூட ஸ்னேகா பண்ணியிருக்காங்க, அவங்களும் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ஒரு சொல், அவங்களுக்கு இது மாதிரி நிறைய நடக்கணும். அண்ட் வைஜி மைதான் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச். வித்யா மேம் அண்ட் கொரியோகிராஃபர்
மேம் கூட வந்து ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் வந்துட்டு விஜய் கூட ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து கோரியோக்கு ஷூட்டிங்கை ப்ராக்டிஸ்லாம் போன வச்சு ஆட மட்டும் விடலை. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. 4 நாள் ரொம்ப ரிஹர்சல்லாம் கூப்பிட்டாங்க. பட் எனிவேஸ் எடிட்டர், டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பை த வே நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து சினிமாக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த படம் ஒரு ராம்காம், ஒரு டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட ஒரு ஜென்சி வைப் அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அப்பா அம்மா, என்ன ஒரு அப்பா அம்மா எமோஷன் இருக்குது, டேட்டிங் ஆப் பற்றி இருக்குது, அண்ட் ஃபன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அம்மா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, சினிமா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, அப்படி தான் எங்கள் நீ ஃபார் எவர் உங்களுக்கு ஃபார் எவர் பிடிக்கணும். வித் லவ் ஃபார் எவர் பிரத்து. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ப்ரொடியூசர் சார் புகழ் அண்ட் இடன் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து அவர் இன்றைக்கி ட்ரைலர் தென் வந்து அந்த சாங்ஸ்லாம் எனக்கு காட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அசோக் வந்து பிரதர் வந்து ஃபியூ டேஸ் ரொம்ப கம்மியான நாட்களில் படத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி அதிகமான ஸ்கெடியூல் போட்டு பட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்டு புகழ் சாரோட ஜேர்னி வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஒரு பர்சன் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து சினிமாவுக்கு வந்துட்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி கொடுத்து மொதல் படம் பண்ணி அப்புறம் 2வது படம் பண்ணி அது கூடவே டேரக்டர் கூடவே டீம் கூடவே ட்ராவல் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபில்மை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி ட்ரைலரும் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நானும் தியேட்டர் அந்த மூவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு. தென் வந்து படத்தில் நடித்த சுதர்சன், தென் அர்ச்சனா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹேம்நாத் அண்ட் டிஓபி ராஜா. ஸோ விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப 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 அழகாக இருந்தது எல்லா சாங்ஸுமே. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பில் வந்துட்டு முன்னேறி அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவாடி வேண்டிக்கிறேன். அண்ட் கூகார்த்திக் சார் வந்து அவர் லிரிக்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அவர் லிரிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் தங்கம் சினிமா ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய ட்ரெய்லரும் சாங்ஸும் ரொம்ப பார்க்கவே பெரிய வைப்பு கொடுக்குது. சமீப காலத்தில் வந்த படத்தில் இப்போ இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு புகழ் சார் வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது காட்டினார் ட்ரெய்லரும் டீசரும். உண்மையாகவே எனக்கு ஒரு சின்ன ஒரு குஸ்பம்மாக இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. இது நான் இந்த டீம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எக்ஸ்பெஷலி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து இந்த சாங் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எல்லா சாங்கும் எல்லாருமே இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எக்ஸ்பெஷலி புகழ் சார் இந்த படத்தில் மூலமாக திருப்பியும் சினிமாவில் வந்து இன்னொரு ரவுண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அதை ரிலீஸுக்கு ரொம்ப போராடினார். அந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அவர் ஹேண்டில் பண்ணி ப்ரொடக்ஷனையும் சரி, அவர் வந்து அப்ராடில் வந்து எவ்ரி 6 வீக்ஸுக்கு வந்து யூரோப் போகணும், ஒர்க் பண்ணணும், திருப்பியும் வந்து 1 மந்த் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். அவருடைய ஒர்க்கு இது தான். இந்த 6 வீக்ஸ் வந்து போவார், யூரோப் போவார், போயிட்டு வந்து திருப்பியும் 1 மந்த் வந்து ப்ரொடக்ஷனை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜர் வேலை முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்து இந்த படத்தை வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு சொல்லிட்டு நான் மனமாற வாழ்த்துறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தபடியாக ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய கரண்ட் ஈசி மெம்பரான வி ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு லவ் ஃபார் எவர் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய ஒய்ஜி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும்
மற்றும் கதாநாயகன் கதாநாயகி இத்திரைப்படத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம படத்தோட ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு நகர்வாக தான் நம்ம இந்த ட்ரெய்லர் அண்டு சாங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். எதற்காக இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது பல கோணத்தில் நம்ம நிறையா விஷயங்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த இசை வெளியீட்டு விழா ஒரு வித்தியாசமாக, ஒரு அழகாக, அற்புதமான ஒரு படைப்பை இங்கே உங்கள் முன்னாடி காட்டிருக்காங்க. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இங்கே எல்லாரையும் ஆர்டராக உட்கார வச்சுருக்காங்க இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருடைய போராட்டமும் இருக்குது. ஸோ சினிமா அடுத்த கட்ட நகரை நோக்கி போயிட்டுருக்கு. நான் அதிகம் பேச விரும்பலை, ஏன்னா நான் எது பேசினாலும் பிரச்சனையாகுது. என்ன சார், எது பேசினாலும் பிரச்சனையாகுது. சங்கத்தில் இருந்து 22 நாள் கூட அவள் எல்லாரும் பதவி ஏற்று முதல் நோட்டீஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் புகழ் சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர் தருணம் புகழ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படம் வெளியீட்டுக்கு அப்புறம் லவ் ஃபார் எவருடைய புகழ் அப்படின்னு தான் சொல்லணும் அவர். ஏன்னா அப்படி ஒரு புகழோட உச்சத்துக்கு அவர் செல்லணும் இந்த படத்தின் மூலமாக. இந்த படத்தில் இன்னொரு ப்ரொடியூசர் ஈடன், அவங்களும் அப்படி தான். அவர் தான் இப்படி இருக்கிறாருன்னா இவங்க அதை வர தூக்கி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு புன்னகை அரசி, சிரிச்ச முகமாக எதை பேசினாலும் சிரிச்சுட்டு இப்படி தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்ஸில் இல்லை, எவ்வளோ பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் கண்டிப்பாக ஒரு லவ் டுடே மாதிரி ஹிட் அடிக்கிறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரதீப் சார் மாதிரி கால் சீட்டை டிமாண்ட் வச்சிடாதீங்க அசோக் பிரதர். நிறைய படங்கள் ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பஞ்சமே கிடையாது, சினிமா திரையுலகத்தில் தயாரிப்பாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால் நல்ல இயக்குனர்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப கடினமான வேலை. அதனால் கால் சீட்டை கொடுங்க. நிறையா தயாரிப்பாளர்கள் உங்ககிட்ட வரும் பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டீம் இந்த லவ் ஃபார் எவர் டீம் உருவாக்கியிருக்காங்க. அது அந்த புகழ் எல்லாமே புகழ் சாருக்கு தான் சேரணும், ஈடன் மேடமுக்கு தான் சேரணும். ஏன்னா அந்த மாதிரியான அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் கிடையாது. அந்த படத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சில பேர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். மற்றபடி என்னோடய அலுவலகத்துக்கு அருகில் இருக்கிறதுனால நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லாருமே ஒரு கலர்ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், யூத். இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வெரி எக்ஸலண்ட், லிரிக்கும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. வியாபார ரீதியாக சொல்லணும் அப்படின்னா படம் சேஃப் ஜோனில் இருக்குது. இருந்தாலும் படம் திரைக்கு வெளியிட்டு அது மாபெரும் வெற்றி இலக்க தொடரும். இதில் பணிபுரிந்த அனைவரும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையணும். தமிழ் சினிமா அடுத்த கட்ட நகரை நோக்கி போகணும். மிகப்பெரிய ஒரு எழுச்சி படைக்க வேண்டும் இந்திய திரையுலகில். தென்னிந்திய சினிமா திரையுலகில் தமிழ் சினிமா வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக வந்திருக்கும் அண்ணன் தமிழ்குமரன் அண்ணன் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை நமக்காக முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு முறையும் நிர்வாகங்கள் வரும்போது ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறோம். அவங்க பண்ண விடலை, இவங்க பண்ண விடலை, இங்கே ஒரு நெருக்கடி இருக்குது, வெளியில் இருக்கிற சிண்டிகேட்டு தான் இங்கேயும் ஒரு சிண்டிகேட் இருக்குங்கிற சூழ்நிலையை கொண்டு எந்த ஒரு தகவல்களையும் பரிமாறாமல், கருத்துக்கள் சொல்லாமல், நிறைய நல்ல விஷயங்களை உங்களை எதிர்பார்த்து அதிகமான வாக்குகளை செலுத்தி மக்கள் வெற்றி பெற வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 ஆண்டு காலம் பொற்காலமாக இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சினிமா எழுச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த லவ் ஃபார் எவர் மூவி மிகப்பெரிய வெற்றியும் பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ், எந்த ஒரு அப்டேட்னாலுமே நம்ம சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நோக்கி போவோம். ஏன்னா எல்லாமே சார் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வைப் தான் கொடுப்பாரு. எல்லா மூவி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த சினிமா ஒரு ரசிகராக அடிக்கடி காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தனஜயன் சார், நீங்கள் பேசலாம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அப்பப்போ இல்லைம்மா, எவ்ரி சுவாசமே சினிமா தான். சினிமாவை சுவாசிச்சுட்டு இருக்கிற இங்கே இருக்கிற எல்லார் மாதிரியும் நானும் உங்களோட சேர்ந்து சினிமாவை சுவாசிச்சுட்டு இருக்கேன் எவ்ரி மினிட். முதல்ல இந்த சினிமாவை சுவாசித்து இன்றைக்கி ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்கிற புகழ் அண்ட் ஈடனுக்கு எல்லார் சார்பிலையும் நம்ம வாழ்த்து சொல்லணும். முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் நான் அவரோட 1.5 years நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ப மாட்டீங்க, தருணம் அப்படின்ற ஒரு படத்தை நல்ல குவாலிட்டியான படம்
கடந்த வருஷம் வந்து ரிலீஸில் கொண்டு போயிட்டு நான் இப்போ சொன்னேன் சார் இந்த பொங்கல் டைமில் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்பிக்கையோடு அவர் ரிலீஸ் பண்ணி கடைசியில் ரொம்ப பெருசாக மாட்டினார். அவருக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, ஒரு குவாலிட்டியான படத்தை எடுத்தும் அவருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான வெற்றி கிடைக்கல. ஆனால் புகழ் அண்ட் ஈடன் அதில் சோர்ந்தே போகல. இத்தனைக்கும் வந்து 30 ஸ்க்ரீன் தான் கிடச்சி திருப்பி ரீரிலீஸ்ன்னு அவங்க ட்ரை பண்ணி அதுலேயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம அதனால் பல பிரச்சனைகள் ஃபைனான்ஷியல் சிக்கல் வந்த போதும் மனசு தளராமல் இன்றைக்கி நீ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு படத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா சினிமா மீது இருக்கிற மிகப்பெரிய காதல் தான் அதுக்கு காரணம். அதுக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய நான் எதிர்பார்க்குறேன். புகழ் அண்ட் ஈடன் உங்களுடைய அந்த பெர்சிஸ்டன்ஸ், அந்த பேஷன், அதுக்காகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பக்காவாக இந்த படத்தை வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக எனக்கு இந்த படத்தை பற்றி நான் கேட்டே இருக்கேன், சார் எப்போ சார் காமிக்க போகிறீங்கன்னு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் காதில் தகவல் வந்துகிட்டே இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது அவர் ஃபாரின்லேயே இருப்பார். நான் வந்து எப்படியாவது இமெயில் தான் அனுப்பணும், இமெயில் வாட்ஸ்அப்பெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். ஏன்னா ஃபாரினில் அரேபியன் கண்ட்ரியில் இருக்கார். மெயில் அனுப்பிச்சா பதில் வரும். அப்போ சொன்னார் நான் படம் ரெடியானோடனே காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி இந்த படத்தை அவர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி உருவாக்கி படத்தை காமிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஒரு சிறிய பட்ஜெட்டில் புதிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அப்போது நல்ல தரமான கண்டென்ட் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வாங்குறாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இதுக்கு கான்டாக்டோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே காரணம் இல்லை. உண்மையான உழைப்பு இந்த டீம் கொடுத்த உண்மையான உழைப்பு, சிறப்பான ஒரு படைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அந்த வெற்றி இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு நல்ல தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனம் உடனே வந்து நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ரிலீஸ் 27 வந்துருங்க, அதாவது ஒரு வாரம் முன்னாடி வந்து திடீர்னு டிசைட் பண்ணி படன்னு ஃபாஸ்ட்டாக போகிறேன். நான் நேற்று சொன்னேன் இப்போ உடனே ரிலீஸ் ஆகிடுங்க, இது ஈவெண்ட் கூட எதுவும் பண்ணல அப்படின்னு. இல்லை சார் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் செட் ஆகிடுச்சு, உடனே ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய படம் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது அடுத்து ஒரு படம் நிம்மதி கொடுக்குற மாதிரி வெற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த தயாரிப்பாளர் அடுத்த கட்டம் ஜெயிச்சிருவாருன்னு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இயக்குனர் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக அசோக் வாழ்த்துக்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எடுத்த உடனே இத்தனை பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கு. அண்ட் எனக்கு சுதர்ஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமா கிடைச்சிக்கா நம்புகிறேன். சுதர்ஷன் கண்டிப்பாக உங்களுடைய வருகை ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும். உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வரணும் கண்டிப்பாக. அர்ச்சனாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பேராக இந்த படத்தில் ரொம்ப அழகாக 2 பேர் நடிச்சிருக்கீங்கம்மா. அண்ட் சூப்பராக இவங்க 2 பேர் பேர். அண்ட் அதை விட எல்லாரோடையும் இளமையாக இருக்கிற நம்முடைய வைஜி மகேந்திரன் சார் ரொம்ப அற்புதமான கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா படங்களையும் அவர் தான் இளமை. பார்க்கும்போதே நினைப்பேன் இந்த அளவு இளமை நம்ம இத்தனை வயசில் அவர் வயசில் இருக்க முடியுமா, நம்ம எவ்வளோ முடியெல்லாம் போய் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவ்வளோ இளமையாக யூத்ஃபுல்லாக வைஜி மகேந்திரன் சார் அவருடைய கான்ட்ரிபியூஷனை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது டீம் கம்ப்ளீட்டாக, இந்த புது டீமில் அஸ்வத் பிரமாதம் செம மியூசிக், நல்ல அதாவது ஒரு ஜோரான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. படத்தை ஃபுல்லாக எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அஸ்வத். கண்டிப்பாக நீங்கள் பெருசாக ஜெயிச்சிருவீங்க. என்னுடைய ஆஸ்தானம் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் மேடம் விஜி இருக்காங்க. விஜி என் படத்தில் எப்படியாவது நான் உடனே வாங்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ப மாட்டீங்க. சினிமா எப்படி இயங்கும்னா நட்புக்காகவும் அன்புக்காகவும் இயங்குகிற ஒரு துறை தான் சினிமா. நான் திடீர்னு அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நாளைக்கு சாங் எடுத்தே ஆகணும், திடீர்னு கொரியோகிராஃபர் வந்து உடம்பு சரியில்லைன்றாங்க, எல்லாமே செட் பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அன்றைக்கே உட்காந்து ரிஹர்சல் பண்ணி டீமை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி மறுநாள் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் தான் விஜய் மேடம். அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாங்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய ஆஸ்தான கொரியோகிராஃபராக அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்னு. இந்த படத்தில் அவங்களுடைய கொரியோகிராஃபி கண்டிப்பாக பேசப்படணும்னு எதிர்பார்க்குறேன். விஜய் சூப்பர், கலக்குங்க, இதே மாதிரி கலக்கிட்டே இருங்க. அண்ட் தமிழ் சினிமா இப்போ வந்து பல சிக்கல்கள் இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்ல விஷயங்களும் பேசணும். சிக்கல்கள் நிறைய இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து அரசியலில் இப்போ எலெக்ஷன் ஏப்ரல் 23 வர தொட்டு நிறைய பேர் ஆடியன்ஸை திரையரங்கு கொண்டு வரதே பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இந்த நேரத்தில் நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணி அவங்க வாங்குறாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து எல்லோருமே படத்துக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு எல்லாமே ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடில் வந்து ப்ரீ ரிலீஸில் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ஓடிடி சேட்டலைட்லாம், அடுத்த சைடில் மிக முக்கியமாக பெரிய லெவலில் நம்மளுக்கு சேலஞ்ச் வந்து ஆடியன்ஸ் ஏறிட்டு வரது தான். ஆடியன்ஸ் இன்னைக்கு செலக்டிவாக சில படங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுற படத்துக்கு உள்ளே வராங்களே தவிர
சின்ன படமாக வரும்போது படத்தை கண்டுக்கூட மாட்டேன்றாங்க. கடந்த 2 வாரமாக நான் சொல்கிறேன், நீங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த வாரம் 9 திரைப்படங்கள் வெளிவந்து ஒரு திரைப்படத்துக்கும் ஆடியன்ஸ் வரல. அதுக்கு முந்தின வாரம் 7 திரைப்படங்கள் வெளியாகி ஒரு படத்துக்கும் ஆடியன்ஸ் உள்ளே வரல. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. 9 படம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய டோட்டல் பட்ஜெட் நான் எடுத்து பார்த்தேன். கடந்த வாரம் வந்த 9 படங்களோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 35-40 கோடி. அந்த 40 கோடியை அந்த தயாரிப்பாளர்கள் எப்படி திருப்பி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவை தோத்துட்டோம்னா அது பிறகு வந்து யாருமே வாங்குறதுக்கு இல்லை, சேட்டலைட்டோ டிஜிட்டலோ இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, சிறப்பான ஒரு படமாக கொடுத்து அந்த படத்தை எப்படியாவது ப்ரீ ரிலீஸில் எப்படி புகழ் இந்த படத்தை வந்து ஓடிடியில் கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை காமிச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி இந்த வியாபாரம் பண்ணாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அதுக்கான ஒரு மெனக்கெடல் பண்ணணும், ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வரணும். அந்த படைப்பை எப்படியாவது நம்ம வந்து ப்ரீ ரிலீஸில் வாங்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு திரையரங்கு கொண்டு வரணும். திரையரங்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா பத்திரிகை ஊடகம் நம்ம நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் இந்த திரையரங்கு இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில் நம்ம வெற்றி அடைய முடியும். ராஜா சொன்னார் 22 நாள்லேயே எனக்கு நோட்டீஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஈசி மெம்பராக செலக்ட் ஆன பிறகு நோட்டீஸ் வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, நம்ம வந்து பிரச்சனைகளை மட்டும் சொல்லக்கூடாது, சங்கங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சங்கங்கள் மாற்றத்துக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க முடியும். மாற்றம் எல்லாருமே சேர்ந்து வந்தால் தான் மாற்றம் பண்ண முடியும். எல்லா தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைனும், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ராஜா, நம்ம மட்டுமே சங்கம் மட்டுமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதனால் சங்கத்தை குறை சொல்லாமல் சங்கத்து மூலமாக நம்ம என்ன மாற்றங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக சங்கம் நம்மளுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கும். நம்மளுக்கெல்லாம் சங்கம் தான் முக்கியம். நம்ம சங்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டம் வந்து பயணிக்கும் போது சங்கம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது சங்கம் நம்மளை காப்பாற்றும். அதனால் சங்கத்துக்கு நம்ம எப்போவுமே கூட இருந்து சங்கத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு உழைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நாங்களும் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோடு தான் பயணிச்சுட்டு இருக்கோம் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் அது தாய் சங்கம்னா அது வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் தான். அவங்க சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்டுப்போம். அப்படிப்பட்ட ஒரு அதாவது இணக்கமாக நடந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் எல்லா பத்திரிகை ஊடக நம்பருக்கும் ஒரு கோரிக்கை என்னென்னா, இது மாதிரி ஒரு சிறிய பட்ஜெட்டில் புதுமுகங்கள் அறிமுகமாகிற ஒரு படம் வரும்போது இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் தூக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பெரிய ஆர்டிஸ்ட்டோ இல்லை பெரிய டெக்னீஷியனோ இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்து இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா படத்துக்குமே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்காது. பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டைரக்டர்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சில படங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வந்து எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை நடிகளாக இருக்கலாம். ஆனால் எல்லா படத்துக்கும் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னை இந்த ஃபீல்டில் வச்சுருக்கானே அந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடந்த ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம்தான். இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னென்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்கிறாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் அதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே, இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும். யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னென்னா, பழமையும் புதுமையும், சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் MS விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன்.
ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது அண்ட் சுதர்ஷன் யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல்ட். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் அந்த படம் பார்த்தாச்சு ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல், நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slickerன்னு சொல்லும்போது, that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸு, உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஒரு பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்பில் பி லைக் அட் எஸ்பி முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்களில். ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்கள்லாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி. அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்தில் டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்குது. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடன் நான் ஜாஸ்தி இதுவும் ஆகலை. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பராக இது பாருங்கள், இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிற விதத்தில் யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது குவாலிட்டியில் ஓடும் நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, MS தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போகிறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well, give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னென்னா, பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட், லெட் மீ அஷ்யூர் யூ. ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. சாரி, எனக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், பொறுத்துக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக வந்தவங்களுக்கும் இந்த படத்துக்காக வந்த எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ சான்ஸ். அது எப்போ எப்படின்லாம் தெரியாது. இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் த ஒர்க் தட் யூ டூ, அது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நீ ஃபார் எவர். கஷ்டப்பட்டதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சினிமானாலே கஷ்டம் தான். இங்கே ஒரே கேட்டகரி ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒன்றும் இங்கே ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டோன்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரவுண்ட் 2024 Feb. ஒரு நாள் சென்னையில் மூளை முடுக்கெலாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்கே தெரிய ஆரம்பித்தேன். அப்போது ஒரு கால் வந்தது. ஹாய் மச்சான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சூப்பர் ப்ரொடியூசரா, முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ட்டு, 2வது படம் பண்ணுறாரு, நியூ ஃபேஸ் பார்க்குறாங்க, லவ் ஸ்டோரி,
அப்படின்னோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவன் சொல்கிறான் சொல்லு மச்சான் அப்படின்னும்போது, அதான் உன் கூட வெப்சீரிஸில் ஒரு பையன் பண்ணால, அவனோட நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுறா அப்படின்ட்டு. விஷயம் ஏண்டா தமிழ் பேசுகிற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்தில். அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கால் கட் ஆகிடுச்சு. லூசு பையில நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா, நான் தான்டா கட் பண்ணேன் காலை அப்படின்ட்டு. அப்போது நான் என் ப்ரொஃபைலை காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டையும் டைரக்டர்கிட்டையும் என் ப்ரொஃபைலை காட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. தேங்க்ஸ் அலாட் கௌதம் ப்ரோ. நம்ம படத்தில் கேமரா அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கார் அவர். ஸோ அவர் அங்கே என் ப்ரொஃபைலை காட்டலைன்னா இன்றைக்கி நான் நீ ஃபார் எவரில் பண்ணியிருக்க முடியாது. சாரி. யா அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார் சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களே பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னோடனே, சூப்பர் ப்ரோ அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெலாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அது லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனால் சரியான சாடிஸ்ட் அவர். எப்படின்னா அந்த லுக்கில் ஹீரோயினியை பார்த்து அப்படின்னுவா, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவார். சரி ஒரு நாள் அதே கெட்டப்பில் நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் காட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் டெய்லி சிரிக்காமல் என்னையை பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்லலாம் காஃபி வேணும் இல்லை பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு போகிறீங்களே, ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக குறைஞ்சி அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்டில் ரோட் சைடு அண்ணா கடையில் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். கையில் காசே கிடையாது எங்கள் 3 பேர்ட்டையும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்டட். ஆனால் இந்த படத்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றாத இடமே கிடையாது, நாங்கள் போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றணும். ஏன்னா படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமே திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார் கண்டிப்பாக. ஸோ சாரி எழுதி வச்சேன் மறந்துடுவேன்ட்டு. இந்த ஸ்டேஜஸ் ஃபார் த மியூசிக் டைரக்டர். உங்கள் பாட்டு தான் ப்ரோ படத்தோட அட்ரஸ்ஸு, உங்கள் பாட்டுனால தான் நாங்கள் ஷூட்டுக்கே போனோம், அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அப்பப்போ கதை மறந்துடுவார். ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட போய், சார் அதான் அந்த நீ ஃபார் எவர்னு ஒரு படம் பண்ணுறோம்ல இந்த கதை அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு ஞாபகமே வரும். ஸோ அந்த லெவலுக்கு பிஸியான ஆர்டிஸ்ட். எடிட்டர் ப்ரோ நாகார்ஜுன் ப்ரோ, உனக்குலாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டோம், நீ தான் உன்னை வச்சு வேலை வாங்கினதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கூட தனா அண்ட் ஹரி தேங்க்ஸ். நீங்கள்லாம் எடிட் ஷூட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்போம், நான் டைரக்டர் எடிட்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அழகா. அதுக்கப்புறம் மேம் தேங்க்ஸ் மேம், என்னை வச்சு ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த ஒரு 5 நாள் என்னை செஞ்சீங்க. பட் யா விஷுவலி ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா. ஸோ அவங்க வெரி லவ்லி ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். அவங்கக்கிட்டேருந்து 2 சவுண்ட் வரும். ஒன்று வந்து என்னை அந்த லுக்கில் பார்த்தாங்கன்னா அப்படின்னுவாங்க, இன்னொன்று அப்படின்னுவாங்க.
கேஎஃப்சிலேருந்து பக்கெட் சிக்கனே வந்துடும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச 2 மேட்ரு பக்கெட் சிக்கன், பெரிய பெரிய ஃப்ரைஸ். ஸோ அதை கொடுத்துருவோன்னா அவங்க பிரித்து எடுத்துருவாங்க சீனில். ஸோ ஷீ இஸ் அ லவ்லி பர்ஃபார்மர் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஷூட்டில் நான் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பேன் கேரக்டர் கிராக் பண்ணுறதுக்காக. ஐம் வெரி சாரி ஃபார் தேட். அண்ட் ஸ்னேஹா, பிரது, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். சார் உங்களை பற்றி நான் சொல்லவே முடியாது சார், நீங்கள் லெஜெண்ட். அதுதான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஊவான்னு பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு கண்ணில் சின்னதாக அதை ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நாங்களும் என்னடா நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். வித்யாம்மா படத்தில் அம்மாவை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு அம்மா, நான் உங்களுக்கு புள்ள, அந்த மாதிரி எங்கே போனாலும் அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ்மா. ஸோ அண்ட் விஷுவல்ஸ் கேமராமேன் சார் ராஜா சார், அவர் அதிகமாக பேசவே மாட்டார், அவரோட ஃப்ரேம்ஸ் தான் பேசும். பியூட்டிஃபுல் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல, ஏன்னா எங்கள் குழந்தை நல்ல குழந்தை, அழகான குழந்தை, எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. March 27th, please come and watch it in theaters and support us. And thanks for this journey. I thank my family and friends, and I owe them everything for this. Thank you, thanks a lot. Good afternoon, everyone. I'd like to introduce myself. My name is Archana, and I'm coming from Kerala. Adanale, my Tamil is not so great, so I'm just taking an excuse. So this entire project has been a miracle for me. Yena 2 years ku munadi, I'm getting a WhatsApp message from Pugal sir. So you know, right? There are so many people who will message you saying, hi, we're looking for heroine, 20-day shoot and the mari. So என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் 19 இயர்ஸில் இருக்கும்போது I did my movie which was called Attu. அதுக்கப்புறம் it's been 7 years and I've been waiting for a very good movie where I can perform, where there is substance in the character, and that is when I'm getting a message from Pugal sir saying, hi, looking for heroine, 35-day shoot அந்த மாதிரி. அண்ட் கேஷுவலாக வந்து ஐ டென்ட் நோ எனக்கு ஆப்பிள் பிடிக்கும்னா எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும், அந்த மாதிரியே எல்லாத்துலேயுமே கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஈவன் அசோக் ஆல்சோ ஹஸ் புஷ்ட் மீ பியாண்ட் பவுண்டரிஸ் டு பெர்ஃபார்ம் வெல். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம், they've been an amazing producer. Whatever you ask, they will give you. And especially Eden ma'am, it's always great to work with female producers, I must say. Not on a feministic view, but you know, she understands you. She'll always make you comfortable. And thank you so much for being an amazing producer. All the actors over here. And Vijay ma'am, it was a dream to work with you. Like I've said, I always wanted to do a dance number, and I got to do that, and I hope I did justice to the steps that you've taught. And the movie is getting released on 27th. I really hope you'll all like it. And this, I must say, is the hard work of everybody. We've gone through a lot of ups and downs, a lot of challenges in this movie, and finally Pugal sir, with all his efforts, Ashok, Sudarshan, everybody has worked really hard to bring this up. So I hope you all will support us. And Pratu, Shweta, Sneha. Sneha is a great sister. Thank you so much for being a lovely co-star. Thank you so much, everyone, and I really hope you all enjoy the movie and support us. Thank you. இன்ட்ரோலாம் வேணாம், நீங்களே இன்ட்ரோலாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் இல்லாமல் நான் கடைசியாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறப்பே வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஸ்பீச் வருமோ அப்படின்னு சொல்லி எனக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஏகே அசோக் குமார் கலைவாணி சார் ஆன் டு திஸ். ஏகேன்லாம் ஏன் இப்படி சொன்னீங்க? கடைசியாக ஏன் பேசுகிறேன்னா வந்து சரி கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறனால தான். வந்திருக்க ப்ரெஸ், சோஷியல் மீடியா, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி. எப்போவுமே ஒரு சேயிங் இருக்கும், பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரைட்டராக நான் இந்த கதையை எழுதுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற உங்கள் கையில் இருக்கிற பேனை தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய ஜேர்னி பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். 2019 ஆரம்பிச்சது. சினிமா தான் வந்தேன். கண்டிப்பாக எங்கேயாவது ஜாயின் பண்ணிடலாம், பிடிச்சிடலாம், வந்துடலாம் அப்படின்னு வந்தேன். நல்ல ரியாலிட்டி செவிலே ஒன்று வச்சு தாட்டி விட்டுருச்சு. ஸோ ஊருக்கு போயிட்டு அப்படியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம எடிட்டர் பழக்கமானார். ஸோ அவன் மூலமாக அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டானு ஃபஸ்ட்டு கட்டு பார்த்து, என்னடா சிரிக்கிறீங்க, இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் போயிட்டு ப்ரோ ஏதாவது பண்ணி தேர்த்தி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன்.
ஒரு மாதம் அது மியூசிக்லாம் முடிச்சு வந்து பார்த்ததுக்கப்புறம் சிரிச்சவன்லாம் ஏய் என்னடா இப்படி ஆடி போயிட்டானுங்க. அங்கே வந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், ஓகே ஒரு நல்ல டீம் இருந்தால் நம்மளால் ஓரளவுக்கு மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேர்ன் பண்ண ஆரம்பித்த கிராஃப்ட் தான். அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் புகழ் சாரை மீட் பண்ணி அவர் என் ஒர்க்கை பார்த்துருந்தாரு. ஸோ அவர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு என் கதையை கேட்டுட்டு என் மேலே என் டீம் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்படி ஒரு படம் ரெடியாக இருக்குது. ஸோ அவருக்கு மட்டுமே தான் இது சேரும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, நாங்கள் யாருமே இல்லை. ஸோ அட்ரஸ் இல்லாமல் தான் இருந்திருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அட்ரஸ் த்ரூ திஸ் ஃபிலிம் சார். ஏன்னா சொல்லிடுறேன், ஒரு கதை கேட்டாச்சு எல்லாம் ஓகே பண்ணுறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. சார் புது ஹீரோ போகலாமா சார் அப்படின்னா, ஏன் அசோக் எப்பவுமே அவர் வந்து என்னென்னா ஒரு வேலிடான ரீசன் எதிர்பார்ப்பார். ஸோ அந்த ரீசன் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றவார். ஸோ ஏன் புது ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் நல்ல ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த இமேஜுக்கும் சேர்த்தி ஒன்று பண்ணணும் கதையில். ஆனால் நம்ம கதையை மட்டுமே கண்டென்ட்டை மட்டுமே நம்பி போகணும் கடைசி வரைக்கும். ஸோ நம்ம கதைக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோவை தேடலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்காமல் சரின்னு சொன்னார். அப்போவும் அவர் அந்த கண்டென்ட்டை எவ்வளோ நம்பினார் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஸோ எப்படியாவது அவரை நம்ம காப்பாற்றணும்னு ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு எஸ்ஸுக்குமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சுதர்ஷன் ப்ரோ அவர் இந்த படத்தை எப்படி வந்தார்னா, அதான் கௌதம்னு சொல்லியிருப்பார், அவர் தான் ப்ரொஃபைல் அனுப்பிச்சார். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் எபிசோடில் அவரோட இன்ட்ரோ ஒரு 2 ஷாட்டு தான். பேட்டை தட்டிட்டு லுங்கி கட்டிட்டு போய் அந்த கம்ப்யூட்டரில் ரிசல்ட் பார்ப்பார். அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவர் தான் ஹீரோ. என்னென்னா எப்பவுமே எனக்கு எப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நம்ம கேரக்டருக்கு ஃபிட்டின் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசும்போது அந்த இது ப்ராசஸ் நடக்க அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நடந்துடும். பட் ஆனால் அது அந்த முதல் மீட்டிங்லேயே கன்ஃபார்ம் ஆகிடும். அதுதான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆடிஷன் எதுவும் இல்லை, ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் இந்த கேரக்டர் கேப்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் நான் உங்களை வரவே வச்சுருப்பேன். ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுத்தலைன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் கேமராமேன் அவரோட வயசில் பாதி தான் நான். ஆனால் நானும் அவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியில் அவங்க ஒய்ஃப் வந்து என்னை வெறுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கூட வெளில வரேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ சார் கொஞ்சம் அடுத்த படத்தோட ஷூட் ரிலேட்டடாக வெளில போயிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் டீம் கௌதம் ப்ரோ, சதீஷ் ப்ரோ எல்லாருமே. அப்புறம் மியூசிக் அஸ்வின், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய டெக்னீஷியன்ஸே என்னோடய பெரிய சப்போர்ட்டுன்னு நான் எப்போவுமே நம்புவேன். எப்போவுமே இன்புட்ஸுக்கு ஓப்பனாக இருக்கும்போது உங்கள் பிரெயினும் டெவலப் ஆகும், நீங்களும் டெவலப் ஆவீங்க அப்படிங்கிறது என்னோடய கான்செப்ட். ஸோ அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு ஆர்ஆர் எல்லாம் கேட்டுட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் வருவீங்க. ஐ ப்ராமிஸ் யூ தட். அப்புறம் எடிட்டர் என்னென்னா, அவன் ரூம்மேட் வேறு. திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எதாவது தோணும், நமக்கு தான் எல்லாமே இதுதானே, இப்படியே தானே ஓடிட்டுருக்கோம். தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போய் பெட்ஷீட் உருவி விட்டு, ஏய் வாடா இந்த சீன் இப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு பார்வை பார்ப்பான். அதிலே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு வந்து டீ கடை கூப்பிட்டு போய் ஒரு 2 போண்டா மட்டும் வாங்கி கொடுத்தா கூலாகிடுவாப்பில். ஸோ அப்படிதான் நடந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே போயிட்டு இருந்தது இது. அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ, அவரை மீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வைப் இருந்தது. என்னென்னா, பீஸ்ட் படத்தில் ஜாலியோ ஜும்கா நான் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அது கேட்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு டவுனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு இது கிடைக்கும். ஸோ அவர் வராரு, அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் அவர் வந்தோடனே ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக, ப்ரோ என்ன ப்ரோ சுச்சுவேஷன் ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு அழகாக கொடுத்தாரு வேர்ட்ஸ்லாம். முந்திரி கண்ணால் சம்பவம் பண்ணாத பொல்லாத லவ்வால் என்ன நீ கொள்ளாத, செம ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எல்லா பாட்டுமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒய்ஜி சார், அவரை ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அவரை பற்றி. சாருக்கு கதை சொன்னதுக்கப்புறம் சார் வந்தார்.
வந்துட்டு என்னப்பா சீன்ஸ் எல்லாம் எவ்வளோதான், ஓகே ஓகே நடிச்சிட்டு போயிட்டு டப்பிங்கில் பார்க்கும்போது டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்பா என்னப்பா கொஞ்சம் தான் எடுத்த மாதிரி இருந்தது, பட் ஆனால் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஒரு இம்பேக்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் ஓகே சார், அவர் என்னெல்லாம் நம்பி வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, பட் ஆனால் அவர் எங்களை, எங்கள் டீமை, எங்கள் ஸ்டோரியை, எங்கள் ப்ரொடியூசரை நம்பி வந்தார் சார். அந்த நம்பிக்கையை நாங்கள் அந்த படத்தில் காப்பாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் வித்யா மேம் அதே மாதிரி தான் ஃபோட்டோ பார்த்தோம் மேம், அப்படியே எங்கள் அம்மாவோட ஒரு இது அவங்கக்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்கள கேஸ்ட் பண்ணியாச்சு. பிரத்து வந்து எப்படின்னா ஒரு பவர் ஹவுஸ் எப்போவுமே ஒரு மாதிரி வைப்லேயே இருப்பான், ஆடிட்டே இருப்பான். என்னென்னா நம்ம இன்டென்ஸாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒருத்தன் கூடவே இருக்கிறது பார்க்கும்போது ஏன் நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிடுக்கிடுன்னு அப்படியே ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். தேங்க்ஸ் பிரத்து, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்டு ஸ்னேகா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோட்டில் இருக்கிற பேனரு, இந்த துணிக்கடை, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எந்த கடைக்கு எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னாலும் அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்றது ஸ்னேகா சக்தி தான். இப்போ LBWவில் வேறு பயங்கரமாக ரீல்ஸில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிருக்கு. படம் பார்த்தவங்கெல்லாம் நல்லா பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்னேகா படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அர்ச்சனா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அர்ச்சனான்னு நாங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஏன் அர்ச்சனா சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் மாதிரி இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த கதைக்கு அவங்களோட கேரக்டரோட பேக் ஸ்டோரிக்கு ஒரு டெப்த் இருக்குது. நான் அதை வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோலாக தான் பார்க்குறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்னு. ஸோ அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இன்புட்ஸை டெய்லியும் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அர்ச்சனா. அண்டு ஹரி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. இன்றைக்கி மீட் பண்ணி பேசும்போதே நல்ல ஒரு வைப் இருந்தது நமக்குள்ளே. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கூப்பிட்டோனையும் வரம் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ராஜா சார் ப்ரொடியூசர், ஆஃபீஸ்லேருந்து எடிட்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். 005 தானே சார்? BMW 005 BMW போவோம். நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி கார் வாங்கணும்டா அப்படின்னு பல நாள் பார்த்துருக்கேன். அவர் இறங்கி போவார், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் வந்து டீசர் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், நான் இப்படி ஓ சூப்பர் சார் சப்போர்ட் பண்ணுங்க சார் போது கூப்பிட்ட உடனே வந்திருக்காரு. இவ்வளோ நாள் எங்களை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும்போது தான் நமக்கும் மேலும் மேலும் நிறையா பண்ணணும்னு தோணுது சார். தேங்க்யூ சார். உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். மேம் சாரி, கொஞ்சம் மேம் ஸ்கூல் காலேஜுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இங்கே நிற்கிறேன்னா அதனால் கொஞ்சம் ஜெருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. கோரியோகிராஃபர் மேம் என்னென்னா அவங்க ஒரு வைப்பு, நான் ஒரு வைப்பு, அது ரெண்டும் மேட்ச் ஆகிற இடத்துல தான் வந்து எங்கள் டிஓபி வந்து நிற்பார். எங்கள் ரெண்டுத்துக்கும் 10 சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை டிஓபி வந்து ஓ இதுவா இப்படி இதுவா இப்படின்னு எங்களை சமாதானப்படுத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களை தேங்க் பண்ணணும் மேம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். மேக்கப் கலை, மேக்கப்போட வருவாங்க அப்பப்போ. நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது திட்டியெல்லாம் விட்ருக்கேன். நிறைய பேர் திட்டி விட்ருக்கேன். சாரி, நிறைய பேர் திட்டிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. கலை மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே கண்டிப்பாக நான் அவங்க இல்லைன்னா எப்படி எல்லோரும் வந்து அசம்பிள் பண்ணி உட்கார வச்சு நான் தூங்கிட்டீங்களா? இல்லை, நான் ரொம்ப போர் அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை சாயங்காலமாக கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். நீ ஃபார் அவர் படத்தை பற்றி மட்டும் 2 வார்த்தை பேசிடுறேன். டேட்டிங் ஆப் பேஸ் பண்ண ஒரு படம்னு ஏன் நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோன்னா,
டேட்டிங் ஆப் இப்போது எல்லார் பசங்களோட ஃபோன்லேயும் இருக்குது. ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை சொல்லாமல் மறைச்சி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி நானும் அந்த டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்து நமக்கு எதாவது மேட்ச் வருமான்னு பார்த்துருக்கேன். மேட்ச் வந்ததே இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்காந்துருக்கார், கார்த்திகேயன்னு சொல்லிட்டு. அவர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கு மட்டும் ஒரு 40-50 மேட்ச் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா நமக்கும் மேட்ச் வரவே மாட்டேங்குதே அப்படிங்கும்போது அவர் சொல்கிற கதையெல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு பண்ண படம் சார். கார்த்தின் பேர் தான். ஆமாம் சார், கரெக்ட் சார், பாயிண்ட். வசீகரமான பேர் அதான் சார். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் அந்த படம். சரி, ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு டீமில் வந்து ஒரு பையன் டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணி ப்ரோ ரெஃபரன்ஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, நம்ம படத்துக்காக தான் ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன்னா. அப்புறம் படம் முடிஞ்சது, வேலையெல்லாம் முடிஞ்சது, அவன் ஆளை காணோம். ஒரு வாரம் முன்னாடி ஃபோன் பண்ணான். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எங்கே ப்ரோ ஆளை காணோன்னா? ப்ரோ நான் மும்பையில் இருக்கேன் ப்ரோ. மும்பையிலையா? ஏன் ப்ரோ அங்கே ஓகே அப்படின்னேன். இல்லை ப்ரோ, உங்கள் புண்ணியம் டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணேன், ஸ்வைப் பண்ணேன், மும்பையில் ஒரு பெரிய பணக்கார பொண்ணு செட்டில் ஆகிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ உங்களால் எனக்கு செட் ஆகிடுச்சு, அந்த ஆப்பை வச்சு படம் எடுத்தேன், நீங்கள் எப்படி ப்ரோ உங்களுக்கு பல மேட்ச் இருக்குமே ப்ரோ அப்படின்னா. மறுபடியும் அந்த ஆப்பை போய் பார்த்தா நமக்கு ஒரு மேட்ச்சும் இல்லை. சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா கட்டி இந்த வாரம் எப்படியாவது போட்டு ஸ்வைப் பண்ணுறோம், எப்படியாவது ஒரு மேட்ச் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வரல, வந்துச்சுன்னா ப்ரீமியர் ஷோ அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஸோ எல்டர் ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷனையும் கனெக்ட் பண்ணுற படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா, எமோஷன்ஸ், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அழகான எமோஷன்ஸை பேசியிருக்கோம். முக்கியமான தேங்க்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லணும். அசோக் குமார் கலைவாணி அப்படின்னு நான் போடுறதுக்கு காரணமே எங்கள் அம்மா எனக்காக எடுத்த ஒரு எஃபோர்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எஃபோர்ட்டை நான் பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு. ஸோ அதான் என் பேர் மூலமாக அவங்களுக்கு நான் என்னென்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பேர் புகழெலாம் சேரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். என் ஃபேமிலி பற்றி நான் அதிகமாக ஏன் பேசலைன்னா, ஒரு லேயர் ஆஃப் ஸ்டோரி வந்து என்னோடய லைஃப்லேருந்து இந்த ஃபேமிலி கொடுத்துருக்கேன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். உங்கள் மூலமாக தான் இதை நடந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக ட்ரெய்லரை புஷ் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் இந்த படம் சேரணும். தனஞ்சயன் சார் முன்னாடி கிளம்பிட்டார். ஸோ வந்ததுக்கு அவருக்கும் நன்றி. இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுன்னு இருந்தப்போ புகழ் சார் அவரோட திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அசோக் நம்ம படம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு நிமிஷம் அப்படியே, சார் நம்ம ஜெயிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட. கண்டிப்பாக நான் என் மேலே எனக்கு சொன்ன ஒரு எஸ்ஸுக்குமே நான் அந்த அசோக் நம்ம படம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஓகே சாருக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நான் ஏதோ கொடுத்துருவேன், ஒரு ஃபீல் கொடுத்துருவேன், ஒரு ஹோப் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். சிங்கர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. விக்னேஷ் பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். என்னோட ஏடிஸ் அவங்களுக்கும் நன்றி. எடிட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் பெட் மாதிரி எல்லாருமே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் காசு இல்லாமல் சுற்றும்போது, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் எப்போ எது வேணாலும் கேள்றா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு கேங் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து என்னை புஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி, வந்ததுக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஸோ இந்த படம் கொஞ்சம் எமோஷ்னலான விஷயம் எனக்கு. ஏன்னா தருணம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் இயர் ஜனவரி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக டவுனாக இருந்தேன் ஆக்சுவலாக. இந்த படம் வந்து என்ன பண்ணுறது, ஏன்னா தருணமோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போதே நாங்கள் இந்த படத்தோட ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய மைண்டில் என்ன இருந்ததுன்னா, இந்த படத்தை வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏன்னா தருணம் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெவன்யூ இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த படத்தை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் தருணம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா பெரிய அடி ஆக்சுவலாக அந்த படத்துக்கு அப்புறம். நான் ஆக்சுவலாக அந்த படம் முடிக்கிறதுக்கப்புறம்
நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபுல் டைமாக ப்ரொடக்ஷன் இறங்கலாம், நம்ம வந்து இதுதான் நமக்கு கெரியராக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஐ வாஸ் பிளானிங். ஸோ அப்போது ஒரு பெரிய அடி விழுந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ படமும் எடுத்தாச்சு, இந்த படம் பாதையில் நிற்குது, தருணம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, ப்ரீ பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியலன்னு யோசிக்கும்போது இந்த படத்தை முடிக்க முடியாத நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம் ஆக்சுவலாக. தென் தருணம் முடிச்சுட்டு நான் ஆர்டிஸ்ட்க்கும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் பெண்டிங் இருந்தது. 2 சாங் பண்ண வேண்டியிருந்தது. என்ன ஆச்சுன்னா படத்தில் மொத்தம் 6 சாங் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா அஸ்வினுக்கு தான் நான் சாரி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து மொத்தம் 6 சாங்கில் வந்து 2 சாங்கை கட் பண்ணிவிட்டு 4 சாங்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் அஸ்வின்கிட்ட சொல்லும்போது அவருக்கு கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சாங்காகவும் சரி, இருக்கிற எல்லா சாங்குமே ஒரே ஒரு சாங் மட்டும் தான் மாண்டேஜாக இருக்குது, மீதி சாங் எல்லாமே டான்ஸ் நம்பர்ஸ் தான். ஸோ நாங்கள் விஜயராணி மேடம் கிட்ட பேசும்போது கூட நாங்கள் வந்து பேசும்போது 5 சாங் தான் பேசணும். ஏன்னா ஒரு மாண்டேஜ் மற்றதில் 5 சாங் என்னப்போ ஃபுல்லாகவே டான்ஸ் நம்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால எங்களால் இருக்கிற ரிமைனிங் ஷூட் முடிக்க முடியறதுக்கான ஃபண்ட் இல்லை, அந்த சாங் முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஏன்னா அப்போ தான் தருணம் அடித்து கீழே விழுந்த டைம் நான். ஸோ அந்த டைமில் தான் சரி இது முடிக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நாங்கள் இல்லை இருக்கிற கண்டென்ட் வச்சு நம்ம படத்தை எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிவிட்டு என்ன வந்திருக்கு நம்ம ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து 27 days ஷூட் பண்ணிட்டோம். நாங்கள் பொள்ளாச்சி சென்னை எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். சென்னையில் நிறைய இடம், ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணோம். பொள்ளாச்சியில் வந்து சார் சொன்ன மாதிரி தேவர் மகன் ஷூட் பண்ண அந்த வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ப்ளஸ் பொள்ளாச்சி சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது இந்த பேலன்ஸ் இருக்க ஷூட் முடிக்க முடியல. அப்போ நான் மியூசிக் டைரக்டர் வந்து உட்காந்து பேசும்போது இல்லை அஸ்வின், நம்மளால் மியூசிக் வந்து சிங்கர் வச்சு போக முடியாது, ஏன்னா ரிமைனிங் சாங் பண்ணி அதுக்கப்புறம் 2 சாங்கை நீங்கள் ஷூட் முடித்து கொண்டு வரதுக்குள்ளே பெரிய பட்ஜெட் ஆகிடும். அந்த பட்ஜெட் இருந்தால் நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நான் முதல்ல இந்த படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாங்கை செலக்ட் பண்ணி, அந்த சாங் ரொம்ப நல்ல சாங், பாசின்னு ஒரு சாங்கு, அந்த சாங்குனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அஸ்வினே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்வின் யாருன்னு தெரியாது. ஸோ அஸ்வின் கிட்ட வந்து அந்த சாங் கேட்டுட்டு இல்லை இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த நம்ம படத்தில் யூஸ் பண்ணோம், ஃபியூச்சரில் எடுக்க போகிற படத்துலன்னு சொல்லிட்டு அந்த சாங் எடுத்து வச்சோம். கடைசியில் அந்த சாங்கை எங்களால் ஷூட் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எங்களுக்கு. தென் வி ஸ்டார்ட் ஓகே இப்போ இருக்கிற ஃபண்டை வச்சு நம்ம லெட் ஸ்டார்ட் த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கெரியரில் வந்து ஒரு 6 months நான் பிரேக் எடுத்தேன். சரி இதுக்கு இந்த சினிமா ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு, இதை முடிப்போம் எல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு ஐ ஸ்டார்டட் டு ஒர்க் ஹியர். தென் இந்த அடி விழுந்தவொடனே என்னாச்சு, ஓகே இதுக்கப்புறம் நம்ம இருந்தாலும் மூஞ்சி மகரெல்லாம் பேந்துரும்னு சொல்லிட்டு திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேலைக்கு போயிட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒர்க் அண்ட் எம்ப்ளாயும் ஒர்க் பண்ணிவிட்டு இதையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறமா தான் நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அசோக் வந்து கதை சொல்லும்போது ஆஸ் எ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக எனக்கு இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னா ஒரு கண்டென்ட் தான். ஸோ எனக்கு வந்து கண்டென்ட் அவர் சொல்லும்போது நீங்கள் லைனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் லைன் சொன்னார். நீங்கள் ஓகே நீங்கள் ஸ்கிரிப்டாக முடித்து கொண்டு வாங்க, பவுண்ட் இருந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 months போய் வீட்டில் உட்காந்து ஒரு நல்ல பவுண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்தார். திடீர்னு ஃபோட்டோ அனுப்பார் ஊர்லேருந்து, எங்கேயாவது ஆடு மேய்ச்சிட்டு ஃபோட்டோ உட்காந்து வயலில் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அவர் திருப்பூர் பக்கத்தில் அவரோட ஊர் அவருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தா வயலில் லுங்கி கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார், மாடு மேய்ச்சிட்டு இருப்பார். ஸ்கிரிப்ட் புக்கை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார், இவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக முடிச்சு கொண்டு வந்து எங்ககிட்ட காமிக்கும் போது கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது, பவுண்ட் நல்லா இருந்தது. அப்புறமா தான் ஸ்டார்காஸ்ட்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போது பெரிய ஹீரோஸ் வச்சு போகலாம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நோன் ஆர்டிஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு இருந்தது. அப்போது ஒரு வெல் நோன் பெரிய மியூசிக் டைரக்டரோட பையனை லான்ச் பண்ணுறதா இருந்தோம் நாங்கள் இந்த படத்தில். ஸோ நாங்கள் போய் அவருக்கு கதையும் சொன்னோம். நாங்கள் சொல்கிறச்ச என்னென்னா அவருக்கும் வந்து ஒரு ஹெசிடேஷன், கதை சூப்பராக இருக்குது, கதை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கதையை நான் எடுத்து வச்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து என்னோடய பையனை வந்து நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரில் பெரிய டைரக்டர் கூட பெரிய பேனரில் நான் லான்ச் பண்ண இருக்கேன், அதனால் இப்போ வேண்டாம் சார், நம்ம ஆனால் இந்த படத்தை நான் கண்டிப்பாக 2வது படமாக பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னார். நாங்கள் படம் நரேஷன் கொடுத்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அந்த மியூசிக் டைரக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோம், வேறு ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவர் அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு படம் முடித்து அப்புறமா நமக்கு வந்துடுறதுக்குள்ளே என்ன டைம் ஆகும்னு நமக்கு தெரியாதுன்னு சொன்னோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டரோட பையனுக்கு இன்னும் படம் எதுவும் செட் ஆகலை, இன்னும் எதுவும் ஸ்டார்ட் கூட ஆகலை. நாங்கள் இப்போ படம் முடிச்சு வந்துட்டோம் இப்போ.
ஸோ ஆனால் அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அன்னைக்கு இந்த படத்தை வேல்யூ பண்ணி அந்த நரேஷன் கேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் அன்னைக்கு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் சொல்ல வந்த விஷயத்த அவர் கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் அவர் ஃபீட் பண்ணிட்டு இருந்தார். சார் இந்த கதையில் இது நல்லா இருக்குல்ல, இந்த கதையில் அந்த ஆர்க் நல்லா இருக்குல்ல, இந்த கேரக்டரோட ஆர்க் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் வந்து இல்லை சார் நாங்கள் வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவர் வந்து அவரும் அவர் மேனேஜரும் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன சார் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, என்ன சார் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட் நடந்துட்டுருக்கா, அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோப்பும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ ஷுட் தேங்க் ஹிம். மேபி ப்ரிவியூ ஷோக்கு அவரை இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். மேபி பார்க்கலாம், அவர் வந்தாருன்னு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் எப்படி சார் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வித்யாசாகர் சார். எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அதான் அவர் சொன்ன அவரோட நரேஷன் சொல்லிட்டாரு. நான் என்னோட ஸ்டோரி சைட் சொல்லணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் இருந்த எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூஸ்கிட்டையும் நான் தான் பர்சனலாக பேசினேன். டெக்னீஷியன் இருந்து மேலேருந்து என்ன டாப் லெவல் டெக்னீஷியன் இருந்து கீழே ஒர்க் பண்ண செட் அசிஸ்டண்ட் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பர்சனலாக கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கோம், என்ன நாங்கள் பண்ண போகிறோம், உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன்றது நான் கிளியராக லைனை ட்ரா பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் எல்லாருக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆர்டிஸ்டோட இது ரெஃபரன்ஸ் வந்தோடனே நாங்கள் அந்த இது பார்த்தோம், வெப் சீரிஸ் பார்த்தோம். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஒன்று தான் கேட்டேன், ஹீரோவுக்கு தமிழ் பேச தெரியுமான்னு மட்டும்தான் கேட்டேன். ஏன்னா லான்ச் பண்ணுறது நம்ம தமிழ் பையனாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டை லான்ச் பண்ணும்போது. அப்போது இல்லை சார் இங்கே தான் ஈக்காட்டுத்தங்கல் தான் ஒரு வீடு, அவர் வேலைக்காக அங்கே ஹைதராபாத் போயிருக்கார், மற்றபடி தமிழ் பையன் தான் அப்படி சொல்லப்போ உடனே ஃபோன் பண்ணேன், பேசினேன், மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் ப்ராங்க்னு நினச்சிட்டாரு. என்ன பண்ணுறது, இன்னைக்கு வந்து அவர் நிறைய பேர் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து அவருக்கு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. சென்னையில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ வா சென்னைக்கு வான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராங்க் பண்ணி அவர் பேசினதுனால நானும் அப்படி தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டாங்க. பட் இட்ஸ் குட் தட்னு அவர் வந்தார், நரேஷன் கேட்டுட்டு அவர் ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணது அர்ச்சனா அவங்கள தான். அர்ச்சனா அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், டைரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தார், இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் வந்து நாங்கள் தட் வாஸ் லாஸ்ட் டே. ஏன்னா ஒரு ஷார்ட் டைமில் நாங்கள் ஷூட் போகிறது பிளான் இருந்தது. எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இமீடியட்டாக வேணுன்றப்போ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன் அர்ச்சனா அவங்க கிட்டக்க. இல்லை சார் நான் ஒரு ஷூட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு ஈவினிங்காக ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் ஈவினிங் அகைன் மெசேஜ் பண்ணேன். மேபி வந்து அவங்களுக்கு மேபி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அவங்க கேட்டாங்க என்ன ப்ரொடக்ஷன் அப்படி இல்லை. ஏன்னா அகைன் த இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஸோ ப்ரொஃபஷ்னல் ரைட். ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சு நம்ம வந்து எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் படம் நடிக்கிறீங்களான்னு. அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும், ஸ்பெஷலி த ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஸோ அதே ஃபியர் தான் அவங்களுக்கு இருந்தது. பட் நான் ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன்டு, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்கள் ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஆடிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நாங்கள் சொன்ன அடுத்த ஒரு 2 டேஸ்லேயே வந்து அவங்க சென்னை வந்தாங்க. அவங்களும் அவங்க மதரும் தான் வந்திருந்தாங்க. வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. உடனே இமீடியட்டாக வி டிசைடட் ஓகே இவங்க தான் ஹீரோயின் டிசைட் பண்ணோம். தென் 1 by 1 வி ஸ்டார்டட் டு ஆன்போர்ட். ஸ்னேகா உள்ள வந்தாங்க, பிரத்து. ஸ்னேகா வந்து இட்ஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அது நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நாட்டி கேர்ள் இருப்பாங்க இல்லையா, அந்த கேர்ள் தான் அவங்க ஸ்னேகா. அவங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது எமோஷன்ஸு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸாகவே ஹீரோ அண்ட் ஹீரோயின் காம்பினேஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப விஷயங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதை வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பிரத்து கூட இன்னொரு நண்பர் ஒர்க் பண்ணார். அவர் பேர் சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அவர் இங்கே இல்லை, ஏன்னா அவர் எந்த இதுக்குமே வரல. படம் நடித்தார், சம்பளம் வாங்கினார், ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் அலையை காணோம். ஸோ நாங்கள் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் நாங்கள் முடித்தோம் டப்பிங் எல்லாமே. ஸோ பிரத்து வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப காமிக்கலாக ரொம்ப காமெடியாக ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்திருக்காரு. இது இல்லாமல் ஹீரோவுக்கு வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு ட்வின்ஸ் வேறு நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது பேச்சுலர் ரூம் கேங்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான எமோஷன், என்ன மாதிரியான ஒரு வைப் இருக்குன்னு. ஸோ டிப்பிக்கல் பேச்சுலர் ரூம் வைப்பு படத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் கேர்ள்ஸ் சைடில் டிப்பிக்கல் ஃபீமேல் என்ன சொல்கிறது பிஜி ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஃபீமேல் சைடும் இருக்கும். பட் இட் கேம் அவுட் ரியலி ஒண்டர்ஃபுல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஜி சார் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சாருக்கு சொல்லாமன்னு தெரில, ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் சினிமா படத்துக்கு கூட நாங்கள் எங்கள் கிச்சன்லேருந்து தான் ஃபுட்லாம் போயிட்டு இருந்தது.
அப்போ நாங்கள் ஹோம் டெலிவரிலாம் ஃபுட் கொடுத்துருந்தோம், ஹோம் ஃபுட் கொடுத்துட்ருந்தோம். அப்போது சாருக்கு வந்து படத்துக்கு பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி, சார் இந்த மாதிரி ஹோம் ஃபுட் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது அப்படி தான் சாரை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது சரி ஃபுட்டு கொடுங்களேன், சாம்பிள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு சொன்னது. சாப்பிட்டா கொண்டு போய் கொடுத்தோம். சாப்பாடு சாருக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஸ்லோவாக நாங்கள் படத்தை பற்றி டிஸ்கஸ், இந்த மாதிரி படம் இருக்குது சார், நாங்கள் படம் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து சார் இப்போ வந்து அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட், லெஜெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா நம்ம போய் கேட்டுட்டு அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் என்னை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் ஆர்டிஸ்ட், மேல் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீ எல்லாம் என்ன படம் எடுக்கிறன்னு கேட்ட ஆட்களாக இருக்காங்க. உண்மையாக நடந்தது எனக்கு, சரிங்களா? அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து சித்திரம்பு நடிகை. அவங்க என்னை வந்து ரொம்ப அசிங்கப்பட்டாங்க ஃபோனில். ஸோ நான் ஒன்றும் கண்டுக்கல. ஸோ நான் கேட்டுட்டு நான் அமைதியாகவே வந்துட்டேன். சரி மேம், சாரி, நான் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரி கேட்டுட்டு வச்சிட்டேன். பட் என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து நான் ஒய்ஜி சார்கிட்ட டேரெக்டாக போய் எப்படி படம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு விஷயமா போகலான்னு சொல்லிட்டு அவரை ரீச் பண்ணி ஃபுட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசி, அப்புறம் ஃபுட்டு கொடுக்குறீங்களா வீட்டுக்குன்னா நான் கொடுக்குறேன் சார் என்ன. பட் அன்ஃபார்ச்சுனேட் எங்களால் கொடுக்க முடியல, சாரி சார். ஏன்னா வந்து ஏன்னா படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னால் டெலிவரி பாய் இது பண்ணி அவருக்கு ரெகுலராக ஃபுட்டு கொடுக்க முடியல. அப்போது பேமெண்ட்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னார், அவரோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்லாம் சொன்னார். நான் சரி சார் சொன்னேன். அப்புறம் சார் எனக்கு கொஞ்சம் எனக்காக சின்ன படம் சார், ப்ரொடியூசர் சார், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க சார் என்ன. சரி உன்னோட ஃபுட்டு வந்து நீ பாதி ரேட்டுக்கு தரியா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன் தரேன் சார் அப்படின்னேன். அப்போ நீ தரேன்னா அப்போ நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கவுண்டட் மீ லைக்கணும். எனக்காக ஒரு பெரிய விஷயம் பண்ணார். பட் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து சார் உள்ள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ்னோ. பிகாஸ் படத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு சீனும் வந்து அவரோட எமோஷன்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வந்து நாங்களே உட்காந்து பார்த்துட்டோம். என்னப்பா இது, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டயலாக், ஹீரோ உட்காந்து பெருசாக டயலாக் பேசிட்டு பாரு, அவர் அந்த பக்கம் திரும்பி ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு டயலாகே இல்லாமல் அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து அந்த சீனை எடுத்து சாப்பிட்டுப்பாரு வைஜி சார். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நிஜமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். வித்யா மேம் வந்து ஆப்ஷனே இல்லை. நான் பார்த்தோன்னே மேடம் கிட்ட சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க மேம், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஹீரோவோட அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது, எல்லாமே வைஜி சார், வித்யா மேம் எல்லாமே வந்து பொள்ளாச்சியில் தான் ஸ்கெடியூல். அவங்களுக்கு 7 நாள் ஷூட் பண்ணோம். 7 நாளுமே ரொம்ப நல்லா வந்து ஒர்க் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஈவினிங் ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றா போய் டின்னர் சாப்பிட்றது எல்லாமே என்னால் நான் இப்போ சேர முடியல. பட் டீமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அங்கே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஜயராணி மேம், டான்ஸ்க்கு வந்து கொரியோகிராஃபி நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பயங்கர கோயின்சிடென்ட் நடந்தது. அவங்க மேடம் உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்ரீதர் சாரோட விஷயம் மட்டும் தான் தெரியும். பட் அது இல்லாமல் வேறு நிறைய விஷயங்கள் பற்றி அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் ஒரே டைமில் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து மேடம் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாங்க, தர்ஷன் வச்சு ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வந்து நான் பார்த்துட்டு நான் பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேவிகாவும் தர்ஷனும் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. ஆல்பமாக ரொம்ப நல்லா இருந்தது, மேக்கிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கேட்கும்போது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது விஜயராணி மேடம் சொன்னாங்க. அப்போது விஜயராணி மேடம் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு வராரு. வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கொரியோகிராஃபி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னப்போ, நீங்கள் விஜயராணி மேடம் வச்சு போங்களேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, எனக்கு ஒரே நாளில் ரெண்டு பேர் வந்து நானும் வந்து அவங்கள பற்றி அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கேன் அன்றைக்கி மார்னிங் தான். அதே நாள் ஈவினிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு, இதுதான் மேஜிக்கல் அப்படின்னு நினச்சிட்டு உடனே மேடம் நம்பர் வாங்கினேன், ஃபோன் பண்ணேன், பேசினேன், அவங்க உள்ளே வந்தாங்க. தென் மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். நிறைய இடத்துல வந்து அவருக்கு கஷ்டத்தை கொடுத்த ஆள் ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவர் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நீங்கள் வந்து படத்தில் பார்த்தா தெரியும், சாங்காக பார்த்தா தெரியும். ஏன்னா அவர் வந்து he wants to win. இது வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எல்லா டெக்னீஷியனுக்குமான ஒரு இது. அவர் வந்து என்னென்னா அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த சவுண்டிங் லைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் எல்லாம் இப்போ நிறைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எடுக்கிறது இல்லை, ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம படத்தில் நிறைய லைவ் எடுத்திருக்காரு. சாங்குக்கு இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இருந்தாலும் சரி, நிறைய லைவ் மியூசிக் எடுத்து அதை அட்டாச் பண்ணியிருக்காரு. அது வந்து அதில் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாரு. நான் வந்து பட்ஜெட்டாக வந்து ஃபைனான்ஷியலாக டவுனாக இருக்கும்போது, இல்லை அஸ்வின் கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்க அஸ்வின், ப்ரோக்ராம்லேயே தட்டிடுங்க அஸ்வின் அப்படின்லாம் சொல்லுவேன்.
இல்லை சார் நான் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக மியூசிக்கலாக எல்லா மியூசிக்கும் பண்ண 4 சாங்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த 2 சாங்கும் முடித்து நாங்கள் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். பட் இந்த 4 சாங் முடித்த 4 சாங்குமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நாங்கள் சரிகமா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லி கேம். சரிகமா பார்த்துட்டு சார் பெரிய படங்களோட மியூசிக்கே வந்து லிரிக்கல் வீடியோ போகிறதுல நீங்கள் என்ன லிரிக்கல் வீடியோ கொண்டு வந்து காமிக்கிறேன்னு கேட்டாங்க. சார் நீங்கள் விஷுவல் பாருங்கள் அப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வி ஷோட் தம் விஷுவல். அது லிரிக்கல் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி லிரிக்கல் வீடியோ போய்க்கலான்னு போட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவாக மோர் தென் 3 million கிராஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டைம் வரைக்கும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணி 3 days ஆகுது. ஆல்மோஸ்ட் கிராஸ் 3 million. ஸோ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் இருக்குது. இப்போ கார்த்திக் சாரோட கார்த்திக் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், சார் எனக்கு வந்து சாங் சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து எப்படி தெரியும்னா எனக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க சார். நம்ம சாங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னு சொல்லியிருந்தார். ஸோ கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து 6 பாட்டில் ஆல்மோஸ்ட் 4 சாங் சார் எழுதியிருக்காரு. இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சொல்லிக்கலாமா? நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த சேட் சாங் பார்த்தீங்களா, நீ ஆகும்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை எழுதியிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைமாக லிரிக்ஸும் நான் செஞ்சு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது நீங்கள் தான் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண அந்த சாங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தென் கம்மிங் டு அசோக் அண்ட் பிஃபோர் மூவிங் டு அசோக், ராஜா சார் எங்கள் தங்கராஜ் சாரை நான் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா தங்கராஜ் சார் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் பழக ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப லவ்லி பர்சன். எனக்கு வந்து ரொம்ப வந்து ஏன்னா படத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காரு. நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். ஆனால் 2 பேருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் கோரிலேட் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் சேம் வே ஆஃப் ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கு எங்களுக்கு. ஸோ நான் ஷார்ட் பீரியடில் அனுபவிச்சது அவர் வந்து ஒரு 15 வருஷமாக அனுபவிச்சுட்ருக்காரு. பட் யூ ஹவ் சீன் சக்ஸஸ், யூ ஹவ் சீன் லாஸஸ், யூ ஹவ் சீன் குட் பீப்புள், யூ ஹவ் சீன் பேட் பீப்புள், யூ ஹவ் சீன் so many things. I am learning from him as an producer, distributor, and he has done lots of finance and everything to the film. And so I'm so happy to meet such a great person, and it has become wonderful journey for a few days now, and I'm happy for it. Coming to ராஜா வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் அவருக்கு ஆஃபீஸு. ஸோ எங்களுக்கு அவர் ப்ரொடியூசர் எங்களுக்கு தெரியாது, அவர் படம் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் டீ கடையில் நிற்கும் போது அவர் வந்தார். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு டீ கடை ஒன்று இருக்கும், அங்கே தான் மீட்டிங் நடந்தது. அப்போது பேசும்போது நாங்கள் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நாங்களும் படம் தான் சார் பண்ணுறோன்னு சொன்னால், அப்போ வாங்க சார் மேலேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சது வந்து பிகினிங் ஆஃப் 2025 நடந்த விஷயம் அது. அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணார். அப்போலேருந்து நாங்கள் ரெகுலராக பேசிட்டு தான் இருந்தோம். அவர் இப்போ எலெக்ஷனில் நிற்கும் போது நிறைய விஷயங்கள் அவர் போடுவார், நானும் கமெண்ட் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். அவருக்கு நான் என்னோட ஈசி மெம்பரை வந்திருக்காரு, என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நிறைய விஷயங்களும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில். கம்மிங் டு what is that? ஹரிபாஸ்கர், சாரி. கம்மிங் டு ஹரிபாஸ்கர் சார், நான் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக நிறைய செலிப்ரிட்டிஸை இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனில் கால் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், தெரிஞ்ச சோர்ஸஸ்லாம் வச்சு பேச சொல்லிட்டேன். இது வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணல, காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. எல்லாருமே வந்து இந்த புது ப்ரொடியூசர்ஸ், சின்ன ப்ரொடியூசர்ஸ், இல்லை ஒரு நியூ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா அவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் நடக்க மாட்டேதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு வந்த ஒரே ரெஸ்பான்ஸ் ஹரிபாஸ்கர் மட்டும்தான். நேற்றுக்கு மெசேஜ் பண்ணார். நேற்றுக்கு மெசேஜ் பண்ணனே சார் நான் இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். உடனே அவர் நாளைக்கு 11 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லொக்கேஷன் ஷேர் பண்ணார். இன்றைக்கி மார்னிங் அவர் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோம் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு ஆசை சார், எல்லாமே நியூ டீம், இங்கே இருக்கிற எல்லாருமே நியூ டீம். இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் படம் பண்ண, எனக்கு வந்து பெரிய டேரக்டர்ஸ் வேண்டாம், சரி அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண டேரக்டர், இல்லை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர், இல்லை ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ண ஒரு ஹீரோ வந்து அட்லீஸ்ட் லான்ச் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லெவல் ஆஃப் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் கூட நான் கேட்டு பார்த்துறேன். அதுக்கு கூட யாருமே ரெடியாக இல்லை. அதுதான் எனக்கு பயங்கர வருத்தமான விஷயம். இது மாறணும்னு நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில். அது மாறுமா மாறாதுன்னு ஒவ்வொருத்தர் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் டேரக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இவர் பெரிய ஆள் ஆகும்போது மற்ற சின்ன ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அர்ச்சனா இருக்கட்டும், இல்லை சுதர்ஷனா இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ
கடைசியில் ஹரிபாஸ்கர் எங்களுக்கு காலைல சொன்னேன், இல்லை சார் கண்டிப்பாக நான் வரேன், நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரியலி ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு தேங்க் லாஸ்ட் 2 பேர் தான் முடிச்சிடறேன், சாரி கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். எடிட்டர் வந்து நம்ம படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து வேறு ஒரு எடிட்டர் இருந்தார், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரீசனால் வி ஹேட் டு சேஞ்ச் த எடிட்டர். ஸோ அப்போ அசோக் தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் நம்ம ஃப்ரெண்டு இருக்காருன்னு. உடனே அர்ஜுனை மீட் பண்ணேன். அர்ஜுன், என் சுச்சுவேஷன் இது தான், நான் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக இப்படி இருக்கேன், உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ முன்னாடி வந்து எனக்காக உட்காந்து இது வரைக்கும் இந்த படத்தை வந்து அவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோ எடிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று கூட அசராமல் கேட்கும்போதெல்லாம் வந்து உட்காந்து பண்ணி கொடுத்து டே நைட்டு ஒர்க் பண்ணி அவர் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம், நிறைய அஜித் சார் படங்கள்லாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. வலிமையில் ஆரம்பித்து இப்போ வந்து ஜிபி வரைக்கும் அவர் தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்காக அந்த படத்துலாம் அவரோட எடிட்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை பெரிய லெவலில் எடிட் பண்ணி நீங்கள் பார்த்தாலே தெரியும், கட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அர்ஜுன் தான். அர்ஜுன் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் இந்த வண்டர்ஃபுல் ஜாப், அந்த எடிட் பண்ண அந்த வண்டர்ஃபுல் ஒர்க்கை பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போனது அஸ்வின். அது அவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது, இந்த மேஜிக்லாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய படமாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முழுக்க காரணம் கேப்டன் ஆஃப் த ஷிப் விச் இஸ் அசோக். அசோக் வந்து நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, வி ஹவ் சீன் த டவுன் டைம்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டவுன் டைமும் பார்த்துருக்கோம். அதான் சுதர்ஷன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஸ்டார்பக்ஸில் ஆரம்பித்து கடைசியில் ரோட்டு கடையில் நின்று டீ குடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் அங்கே ஆரம்பித்து திரும்ப வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் படத்தை முடிச்சிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் ஃப்ரம் த டைரக்டர், ஆர்டிஸ்ட். எனக்கு சுதர்ஷன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சது, ஐ ஷுட் ஹவ் பீன் பிளஸ்ட் வித் ஸோ மெனி திங்ஸ். பிகாஸ் ஏன்னா படம் உங்களுக்கு தெரியும், ஆர்டிஸ்ட்லாம் படம் முடிச்சாங்கன்னா எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டே 1 நாங்கள் எப்போ அவரை உள்ளே கொண்டு வந்தோமோ அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிடே he கம்ஸ் டு மீட் அஸ், எவ்ரிடே he கம்ஸ் டு ஆஃபீஸ். இவர் வந்து இப்போது புதுசாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் புதுசாக இப்போ படம் சைன் பண்ணி தெலுங்குல ஒரு படம் பெருசாக பயங்கர மாசான கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணி 20 நாள் ஷூட் முடிச்சு தான் வந்திருக்காருங்க இப்போது. அதனால தான் தாடி மீசெல்லாம் வச்சு அப்படி இருக்கார் அவர். ஒரு 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 அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பெரிய அர்ஜுன் தாஸ் தானே, அர்ஜுன் ரெட்டி, சாரி, அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. பட் அந்த படமும் இதே வருஷம் ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். அப்படி வந்துச்சுன்னா திரும்பவும் அதுக்கான ப்ரெஸ் மீட் வச்சு நானும் அவரோட படத்தை இங்கே சென்னையில் நானே ரிலீஸ் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு கொடுத்தானே நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர், நான், அசோக்கு, சுதர்ஷன், எவ்ரி சிங்கிள் டே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ஸ்டோரி போட்டுட்டு பாரு, நாங்கள் 3 பேர் ஏதாவது டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்போம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்போம். எப்போல்லாம் நான் சென்னையில் இருக்கணும் அப்போல்லாம் வி மீட் எவ்ரி டே, வி டிஸ்கஸ். அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி படமாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்தில் வந்து நான் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் வந்தப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் படத்தை பண்ணுங்கள், எல்லாருக்குமே நான் பேமெண்ட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. எல்லாருமே சொன்ன விஷயம், சார் நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த படம் நல்லா ஜெயிக்கும் சார், நீங்கள் கூட இருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் டப்லேருந்து எல்லாமே முடிச்சு கொடுத்தது இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும், இன்க்ளூடிங் வைஜி சார் அண்ட் நேல்கள் சார். நேல்கள் சாரும் வைஜி சாரை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக இப்படி இருக்குது சார், நீங்கள் பண்ணுறது கஷ்டம், டப்பிங்லாம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது வைஜி சார் சொன்ன ஒரே விஷயம், சார் நீங்கள் சூப்பரான படம் எடுத்திருக்கீங்க, அந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம், யார் சார் சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வைஜி சார் வந்து பேமெண்ட் பெண்டிங் வந்து அவர் வந்து முடிச்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் வி சார்டட் அவுட். அதே தான் நேல்கள் ரவி சாரும் பண்ணார். அதே போல் தான் இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் டவுன் டைமில் இருக்கும்போது. அவங்க சப்போர்ட் பண்ணனா இந்த படம் இங்கே முடிஞ்சிருக்காது. And I thank everyone on the stage, and I really appreciate everyone to bring me here. And பத்திரிகை நண்பர்கள், ப்ளீஸ் எங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸை நீங்கள் காப்பாற்றணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் it will reach. And thank you so much. Thank you. இல்லை, கார்த்திக்ங்கிற பேருக்கு தான் நிறையா மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். 50 வயசாவது எனக்கு மாட்டுமா சார்? கண்டிப்பாக மாட்டோம் சார், கண்டிப்பாக மாட்டோம் சார். இல்லை, நான் மாட்டி இருக்கிறதெல்லாம் விலைக்கு விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பி ஆப்பில் வாங்கன்னு சொன்னால் எப்படி தெரியும் சார்? மாட்டுறது விலகிறது தானே சார் வாழ்க்கை. சூப்பர். உங்கள் பேர் ஏதாவது கார்த்திக்னு மாற்றிக்கிற ஐடியா இருக்கா? இல்லை சார், நமக்கு அசோக் குமார்ங்கிறது நல்ல பேர் தான். தேங்க்யூ சார். ஹீரோ சார், போகிற போக்கில் தேசத்தந்தையை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க, காந்தியா சார்?
கண்ணாடி காந்தி கண்ணாடி கொடுத்தாங்க தான் சார் ஆமாங்க, சொன்னேன். தலையை வலிச்சு வாரி இருக்கு, இந்த கண்ணாடியை போட்டு விட்டாங்க, சோடா புட்டி மாரி சொல்லி அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லியே சார். காந்தி கண்ணாடி அவர் கண்ணாடி கொடுத்தாங்க தான் சார் சொன்னேன். அதை தான் சொல்கிறேன். அது இந்த மேடையில் நம்ம பேசும் பொழுது யாரை நம்ம சொல்கிறோன்றது இருக்குல்ல, அதுக்காக தான் நாங்கள் அதை கேட்டோம். ஓகே இல்லை சார், தப்பாக எதுவும் மீன் பண்ணி சொல்லலை. அந்த கண்ணாடி ரெஃபரன்ஸ் டு காந்தி சார், காந்தி கண்ணாடி. ஸோ அதுக்காக சொன்னது தான். எனக்கு கொடுத்த கெட்டப்பு என்ன வச்சு வலிச்சு வாரி கொடுத்து காந்தி கண்ணாடி அது கொடுத்ததுன்றது மட்டும்தான் நான் மீன் பண்ணினே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹீரோயின், உங்கள் பாட்டு இன்றைக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் அட்டில், இன்னும் இவ்வளோ கேப்பு? ஆக்சுவலாக அதுக்கு இன் பிட்வீன் ஐ வென்ட் ஃபார் மிஸ் இண்டியா, அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ வென்ட் ஃபார் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. ஸோ ஒரு 5-6 இயர்ஸாக நான் பேஜன்ஸ்க்கு ரொம்ப இதாக ட்ரை பண்ணிட்டு இருந்தது, அதனால இதாக கேப். பட் ஐ ஃபீல் இந்த மூவியில் அந்த கேப் ஏதாவது இருந்ததுன்னா ஐ ரியலி ஹோப் ஐ ஃபில்ட் இட். பிடிச்சி சார். சார், நீங்கள் தருணம் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து லான்ச் பண்ணும்போது பெருசாக லான்ச் பண்ணீங்க. அது வந்து எல்லா ஆக்டரும் வந்தாங்க, எல்லா செலிபிரிட்டியும் வந்தாங்க. ஒரு படம் தோற்று போயிட்டுட்டா இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் சத்தியமாக எதிர்பார்க்கல சார். நான் நிஜமாக வந்து இந்த இந்த இது கூட பண்ணுற லெவலுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா, அதாவது ஜெயிச்சா தான் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நான் நிதர்சனமாக நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தருணம்னு படம் பண்ணும்போது தருணம் படம் தெரியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் தோத்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அது வந்து மேபி இட் கேம் அட் த ராங் டைம் சொல்லலாம், இல்லை இட் கேம் அட் ஏன்னோ வேறு எப்போ தள்ளி வச்சுருக்கலாம். ஏதோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது அது தோற்று போனதுக்கான ரீசன். அது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கணும், அடுத்த படம் பண்ணால் ஜெயிக்கிற படமாக பண்ணணும், தோற்றுடக்கூடாதுன்ற மட்டும் மைண்டில் இருந்தது. ஏன்னா நம்ம தோற்றதே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் அடுத்து நம்ம மூவ் ஆகவே முடியாது. ஸோ நம்ம எப்படியாவது அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணுன்றதுனால தான் இந்த படத்தை நான் எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. எனக்கு முந்தின நாள் வரைக்குமே எனக்கு தெரியாது நான் இந்த இது பண்ண போகிறேன்னு. பட் இது இந்த 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 ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் எல்லாரும் தான், ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லாரும் தான். ஸோ அதுதான் சார் இங்கே நடந்தது. ஏதோ ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. தருணம் படத்தில் வந்து அவங்க கூட கான்டாக்டில் இருந்தீங்களா? அப்போ நல்லா பேசுனாங்களா? அவங்க பேர் என்ன சார்? தருணம் படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணல, அவங்க வந்து ஒரு பெரிய பழைய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணணும். அதில் வந்து இதில் ஒரு இன்வெஸ்டராக ஒரு கேரக்டர் வரும், பெரிய ரோல் அது. ஸோ அந்த ரோல் வந்து இப்போ ரித்திகா ஸ்ரீனிவாசன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோலுக்காக காஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் எங்களுக்கு யோசிச்சது வந்துன்னா ஒரு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மோகன் ராதா மாதிரி, இல்லை மோகன் ரேவதி, இல்லைனா வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு பழைய இதை நினைவுபடுத்துகிற மாதிரி படமாக இருக்கலாம், இல்லை அரவிந்த் சாமி மதுபாலா, இதெல்லாம் ஆப்ஷனாக வச்சு நாங்கள் பேசினது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா மதுபாலா அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஓவர் த நைட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, இல்லை சார் நான் பண்ணலன்னுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அவங்க பேர் மென்ஷன் பண்ண ரொம்ப தப்பாக இருக்கும். பட் ஆனால் அதான் சித்திரம நடிகைன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யாருன்றது. ஸோ அதுதான் நடந்தது. ரொம்ப ஒரு இதில் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. பட் பரவாயில்ல, இட் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை இது ஜேர்னி. ஐ டோக் இட், அவ்வளோதான். அது கடந்து போனதா சார், நம்ம அடுத்தது பண்ண முடியலன்னா அதை யோசித்து எந்த நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நடந்தது. ப்ரொடியூசர் சார், அவர் கார்த்திக்ன்றாரு, நீங்கள் கார்த்திக் ராதா ஜோடி பேரை சொல்லவே இல்லை, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. இல்லை சார், இல்லை சார், நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம் சார். சரத்குமார் கூட, ஒரு நமிதா அவங்க கூட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது எங்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு என்ன சொல்கிறது, சின்ன பட்ஜெட், சின்ன ப்ராஜெக்ட், ஒரு 5 days தான் கால் ஷீட் அப்படின்றப்போ யாருமே முன் வரல சார். அதுதான் எங்களுக்கு நடந்தது. இல்லைனா இட் குட் ஹவ் பீன் மச் பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. டேரக்ட் சார். எஸ் சார். ஹீரோயின் கையில் இந்த சாங்கில் பார்த்தேன், அவங்க டேரக்டர் மாதிரி அதில் படத்தில் காமிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அவங்க கையில் சிகரெட் வச்சுருக்காங்களே இங்கே இல்லை படத்துலையா? படத்தில் படத்தில் அது ஆக்சுவலாக என்ன, இங்கே போடும் போதே நீங்கள் போடுறீங்க புகைப்பிடித்தல் உடம்புக்கு கேடுன்னு போடுறீங்க. ஹீரோ அடித்தா பரவாயில்ல, ஓகே. ஹீரோயின் கையிலையும் கொடுத்தா எப்படி? அது எப்படி சார் ஹீரோ அடித்தா பரவாயில்லன்னு சொல்லலாம்? யார் அடித்தாலும் வந்து உடல் நலத்திற்கு அதுதான். இதை வந்து இப்போ வந்து லேடிஸ் கையில் கொடுக்குறீங்களே, இப்போ ஜென்ஸ் கையிலேயே விடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இவங்க கையிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, இது ஒரு ஃபேஷனாக எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தனுஷ் பண்ணுறது இல்லை, சிவகார்த்தின் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பெரிய ஆக்டருங்களே இப்போ விட ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்னன்னா இப்போது தம்மே அடிக்காமல் ஒருத்தர் பண்ணுறது ரொம்ப நல்லது. தம்மை அடிச்சுட்டு அதை விட்டுட்டு
அது வேணான்னு திருந்துறது, அதை காட்டுறது இன்னும் நல்லதில்ல. அப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன். நீ இதில் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலாக இல்லை ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்குற எல்லாமே நம்ம டேரக்டருக்கு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட கண்டிஷன் என்னென்னா, அவர் வந்து என்னென்னா அதாவது ஓப்பனாக சொல்ல மேபி வீட்டில் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட கண்டிஷனே சார், முதல்ல நீ தண்ணியும் தம்மும் நிறுத்தினா நான் வந்து ஐ வில் டூ த ஷூட் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து ஸ்டேஜில் ரெஜிஸ்டர் பண்ணவான்னு தெரியல, மாட்டி விட்டுட்டேன். பரவாயில்ல, அடி வாங்கிக்கோங்க, வீட்டில் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து அவர் அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அவர் முதல்ல பண்ண வேலையை அதுதான். இன்றைக்கி வந்து அவர் வந்து க்ளீனாக இருக்கார். ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் வந்து அந்த இதுவை மாறினதுக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். விட்டுட்டாரா சார்? அப்புறம் ஏன் அடி வாங்க போகிறாரு உங்கள் படம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு? இல்லை, எவ்வளோ நாள் நல்லவனாக நல்லா. அப்புறம் சார் இந்த நீ ஃபார் எவர், நீ வந்து அந்த நான் வந்து ஆர்டின் மாதிரி போட்டிருக்கீங்க. மேலே இருக்கிறது விசில் மாதிரி தெரியுது, ஒரு அம்பா போட்டிருக்கலாம்ல கொஞ்சம் வளர்ச்சி. சார் அது விசில் இல்லை, அது ஏர்பாட். ஏர்பாட் அதான் அதுதான் அது அம்பு மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்கு சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை சார், இன்னைக்கு விசில் வச்சா தான் சார் நிறைய பெரிய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால விசில் மாதிரி தான் வாழ்த்துக்கள் சார். அது விசில் நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக அது விசில் தான் அது. ஸோ நீ நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு அது நீ அது. ஸோ ரெண்டுமே இருக்குது சார் அதில். ஒய்ஜி சாருக்கு தெரியுமா இது? இது சார் சார் அவருக்கு கொஞ்சம் மறைச்சு அப்படியே கூட்டு வந்துட்டோம், அவ்வளோ தூரம். நீங்கள் இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் அது விசில்ன்றது எங்களுக்கு மைண்டு வரல. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றப்போ நாங்கள் அதை சொல்கிறது தப்பு இல்லை சார். ஒரே ஒரு நிமிஷம். நம்ம டேட்லேயே வந்து ஹாப்பி ராஜ் படம் வருது. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப வைபாக ஜாலியாக இருந்தது. நம்ம படமும் வருது. நம்ம படம் வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். ஸோ 2 படமே நல்லா போகணும். அது அந்த டீமுக்கும் நான் ஒரு இது சொல்லிக்கிறேன்.